அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தின் 19ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியாக நிறுவனத்தின் சேவை பயணம் குறித்து இன்றைய தினம் அடியேன் உரையாற்ற இருக்கின்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனர் ஐயா அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி, எனக்கு ஜோதிட ஞானத்தை கற்பித்த உயர்திரு தமிழன் ஐயா அவர்களையும் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி, குலதெய்வ அருளோடு இன்றைய தினம் நிறுவனத்தின் சேவை பயணம் குறித்து அடியனுக்கு ஞானத்திற்கு ஏற்பட்டவரை இந்த உரையை நிகழ்த்துகிறேன். ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் அப்படின்ற ஒரு பேருக்கு ஒரு தனித்துவமான ஒரு மகத்துவம் இருப்பதாக உணர முடிகிறது. பொதுவா இந்த பேரை கேட்ட உடனே அதுல ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி இந்த பேரிலேயே இருக்குது. ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் அப்படின்ற ஒரு பேரிலேயே இருக்கிறதாக நான் ஆரம்பத்துல அப்படித்தான் உணர்ந்தேன். பேரு ஒரு அந்த பேர் பேரை பார்த்தோன்னே அதை கேட்கணும், அது டீட்டெயில் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த விளம்பர போஸ்டை பார்த்த உடனே அதை கேட்கணுன்ற ஒரு உணர்வு மனசுக்குள்ள தோணுது. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வலிமை வாய்ந்த ஒரு நிறுவனம் இந்த பேரு தாங்கி அந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம். இதுல ஆரம்பத்துல ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறேன். இன்றைய தினம் மிக சிறப்பு வாய்ந்த நாளாக அந்த இறை பரம்பொருளே அருளியதாக நான் உணர்றேன். எப்படின்னா, இன்னைக்கு நிறுவனர் ஐயா அவர்களுடைய திருமண நாள். அது இந்த திருமண நாள்ல அடியன் இந்த பணியை செய்வதற்கு கட்டளை இட்டதற்கு, அந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நிறுவனத்திற்கும் நிறுவன ஐயா அவர்களுக்கும் அவருடைய நீண்ட ஆயுள் பெற்று குடும்பத்துடன் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று அடியனுக்கு வாழ்த்த வயதில்லை என்றாலும் கூட அந்த இறப்பரங்களை பரிமாணமாக வேண்டிக் கொள்கிறேன். திருமண நாள் நிகழ்ச்சியில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு அந்த இறை பரம்பொருளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 24/10/2007 ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் முதலாக தோற்றுவிக்கப்பட்டது. நம்மளுடைய நிறுவனம் முதலாக 9 நகரங்களில் 2008 பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சது. 9 இடத்துலதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. 2008 பிப்ரவரி மாசம். கிட்டத்தட்ட 18 வருடம் பூர்த்தியாகி 19ஆவது வருடம் காலடி வைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறுவனம் தயாராக இருக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 90 மையங்கள் தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா 90 மையங்கள் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. ஒரு ஆலம்பரம் போல் விரிந்து பறந்து தமிழகம் ஒன்றுல தேசமெங்கும் பரவி இருக்கு. இந்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயுடைய தலைமை அலுவலகம் தேனி மாநகரில் அமைந்திருக்கு. தேனி மாநகரில் தலைமை அலுவலகம், அரண்மனைப்புதூரில் அமைந்துள்ள இந்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் காலை 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நம்மளுடைய அலுவலகம் செயல்பட்டு இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் இந்த நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு தலைமை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பேசலாம், தொடர்பு கொள்ளலாம். கிட்டத்தட்ட இந்த மையத்துல 17 வித்யாசாகர்கள் இருக்கிறாங்க. 55 வித்யாபதிகளுக்கெல்லாம் சீனியர் வித்யாசாகர்கள். கிட்டத்தட்ட 10 வருடம் அனுபவம் பெற்றவர்களை வித்யாசாகர் என்னும் தகுதி நிலை சான்று கொடுத்து நிறுவனம் 17 வித்யாசாகர்களை இதுவரை உருவாக்கியுள்ளது. 55 வித்யாபதிகள் இருக்கிறார்கள். நமது நிறுவனத்தில் பயின்ற மாணவர்கள், அதாவது ஜோதிடர்கள் 149 ஜோதிஷ வாசஸ்பதிகளாக பட்டம் வாங்கியிருக்காங்க. ஜோதிட வாசஸ்பதிகள் 9930 ஜோதிட ரத்னாக்கள் உருவாக்கி இருக்கு. 8454 ஜோதிட கலாநிதிகளை உருவாக்கி இந்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் பெருமை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாது 5250க்கு மேற்பட்ட தொழில்முறை ஜோதிடர்களையும் இன்னைக்கு தமிழகம் தேசமெங்கும் பரவி இருக்கிறாங்க. ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தில் பயின்று முடித்த மாணவர்கள் தொழில்முறையாக 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள்
அதை தொழிலாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது நிறுவனத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நமது நிறுவனம் அங்கீகாரம் பெற்ற நிறுவனம், அரசிடமிருந்து அங்கீகாரம் பெறப்பட்டு சான்றிதழ் பெற்று உரிய ஆவணங்களுடன் நடத்தி கொண்டிருக்கும் நமது நிறுவனம் பாடத்திட்ட விவரங்களை மிக தெளிவாக, அற்புதமாக, கால விரயங்களை சரியான முறையிலே நிர்ணயித்து பாடம் நடத்தப்பட்டு வருகிறது. நிறுவனத்தினுடைய பயிற்சி விவரங்களை பார்ப்போம். அடிப்படை 6 மாதம், உயர்நிலை 6 மாதம், முதுநிலை 6 மாதம். இந்த 3 நிலை முடித்ததும் ஆராய்ச்சி நிலை ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒரு பேட்ச் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை நிறுவனத்தில் 44 பேட்ச் முடிந்து 45வது பேட்ச் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப ஒவ்வொரு பேட்ச்லயும் 6 மாதத்திற்கு கிட்டத்தட்ட 1000 to 1500 மாணவர்கள் ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தில் பயின்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பேட்ச்லையும். இப்ப சமீபமாக கடைசி 45வது பேட்ச் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 45வது பேட்ச்ல கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். ஆவரேஜா 2000 மாணவர்கள் தமிழகம் முழுவதும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி நடத்துறவங்க கூட இப்படி ஒரு மாணவர் சேர்க்கை கிடைக்கிறது அபரிதமாக இருக்கிறது. அதை தாண்டும் அளவதற்கு நம்ம ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்துல அடிப்படை நிலை அப்படின்ற நிலை எடுத்துட்டீங்கன்னா, அடிப்படையில ஒரு பாட புத்தகம், ஒரு பயிற்சி கையேடு புத்தகம் வழங்கப்படுகிறது. இந்த அடிப்படையில பொதுவா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் அவங்கள அடிப்படை நிலையிலேயே பலன் பார்க்கும் வைக்கும் நிலைக்கு பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நிலையிலையும் ஜாதகத்தை கணிக்கும் முறைகளை, பஞ்சாங்கத்தை தெளிவாக அறிந்து கொண்டு, ஜோதிடம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு, பஞ்சாங்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஜாதகத்தை கணிக்கும் முறைகளை, கணித முறைகளையும் தெரிஞ்சு கொண்டு அடிப்படையிலேயே பலன் சொல்வதற்கான எல்லா முயற்சியும் நிறுவனம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா அந்த காரகத்துவம் நம்ம அடிக்கடி ஜோதிடர் படித்தவர்களுக்கு நம்ம எல்லாமே தெரியும். அதெல்லாம் உயர்நிலை, முதுநிலை அந்த ஸ்டேஜ்ல தான் ஆரம்ப காலகட்டத்துல எல்லாருமே தெரியும், அப்பதான் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்ததை மாற்றி தற்பொழுது அடிப்படையிலேயே கிரக காரகத்துவம் ஒரு 20 காரகத்தோட தனித்துவமாக இருக்கிறது. இந்த பர்டிகுலர் இந்த விஷயத்த நான் சொல்றது அடிப்படை பாடத்திட்டத்தில் பாவக காரகத்துவம், கிரக காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு காரகத்துவத்தையும் 20 மட்டும் செலக்ட் பண்ணி, அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். நிறுவனரை அடிக்கடி உரையாற்றும் போது பேசும்போது சொல்லுவாரு, அந்த 20 காரகத்துவத்தை மட்டும் முழுமையாக புரிந்து வைத்தாவே பலன் சொல்வதற்கு முழுவதுமாக இதவே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அடிக்கடி வலியுறுத்தி கொண்டே இருப்பார். அப்ப அந்த 20 எத்தனையோ காரகத்தை ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பாவகத்தை எடுத்துட்டோம்னா, ஒரு லக்னத்தை எடுத்துட்டோம்னா எவ்வளவோ காரகத்துவம் இருந்தாலும், நூற்றுக்கணக்கான காரகத்துவம் இருந்தாலும் பர்டிகுலரா அந்த 20 காரகத்துவத்தை மட்டும், அப்ப அந்த 20 காரகத்துவத்துல எல்லாமே அடங்கிறது. அப்பேற்பட்ட காரகத்துவத்தை செலக்ட் பண்ணி எடுத்து கொண்டு வந்து அமுதத்தை ஊட்டி விடுவதற்கு சமமாக இந்த காரகத்துவங்களை நிறுவனரையா நமக்கு தொகுத்து வழங்கியுள்ளார். மாணவர்களுக்கு அத்தனையும் பொக்கிசமாக இந்த காரகத்துவங்களை நம்மளுக்கு கொடுத்து பாட புத்தகங்களை தயார் சொல்ற அடிப்படை நிலையிலே நான் கூறப்படுவது இன்னும் உயர்நிலை முதுநிலைக்கெல்லாம் போல அடிப்படையிலேயே இவ்வளவு தூரம் தெளிவாக அதை கொடுக்குற, படிக்கணும்னு சொல்லி வார்த்தையால சொல்லிட்டு போகல. ஓகே இதெல்லாம் படிச்சுக்குங்க, இது நல்லா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தையால சொல்லிட்டு போகல. அதுக்கு தனியா பயிற்சி கையேடு அப்படின்ற ஒன்று உருவாக்கி அதை நிறுவனம் வழங்கியிருக்கு. இந்த பயிற்சி கையேடு எப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னா ப்ராக்டிக்கல், ஹோம்ஒர்க் கொடுத்தோம்ல, ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்துடுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம டெய்லி அன்றாடம் நடத்தக்கூடிய பாடங்களை ஹோம்ஒர்க் கொடுத்து வர்றது. நீங்க வாரத்துல ஒரு நாள் நம்மளுக்கு கிளாஸ் நடக்குது, நம்மளுடைய வகுப்பு வாரத்துல ஒரு நாள் கிளாஸ் நடக்கும். அந்த ஒரு நாள் படிச்சா மட்டும் நம்மளோட மீதி இடைவெளி 6 நாள் கேப் விழுகுது இல்லையா, அந்த 6 நாளும் தொடர்பிலே இருக்கணும் அப்படின்றதுக்காக பயிற்சி கையேடு புத்தகத்தை உருவாக்கி அன்றைய நடத்தப்பட்ட பாடத்தை வீட்டுல போய் ஹோம்ஒர்க் பண்ண சொல்றாங்க, எழுதி பார்க்க சொல்றாங்க. அது தற்போது கடைசியா இந்த ஒரு அப்டேட் பண்ண அந்த பயிற்சி கையேடு, அடிப்படை பயிற்சி கையேடு பாத்தீங்கன்னா
சொல்லுவாங்க இல்லையா, பார்த்தாவே கண்ணுல ஒத்திக்கணும் போல, அந்த அளவுக்கு அந்த பயிற்சி கேடு புத்தகங்கள் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. அந்த பயிற்சிகள்ல பாத்தீங்கன்னா இப்ப படிக்கிற மாணவர்கள் சொல்லுவாங்க, என்னங்கய்யா கிட்டத்தட்ட எங்களை வந்து ஸ்கூல் பைய ரேஞ்சுக்கு எங்களை கொண்டு போயிட்டீங்கயா. நான் ஏதோ ஜோதிடம் கத்துக்கலாம்னு வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சாம்ட்ரி பாக்ஸ்ல வாங்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிற பென்சில், எல்லா கலர் பென்சில் வாங்கி வச்சிருக்கிறாங்க. என்னன்னா அந்த பாடத்துல படம் வரைந்து பாகங்களை கூறிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி படத்தை இங்க அந்த ராசி கட்டத்தை போட்டு, ராசி கட்டத்தை ஒவ்வொரு ராசியும், ஒவ்வொரு மேச ராசியும் சிவப்பு கலர் வண்ணம் தீட்டுங்க. ரிஷப ராசி அது வெள்ளை கலர் தான், அப்படியே விட்டுறதா. அடுத்து மிதுனத்துக்கு பச்சை கலரு. இப்படி ஒவ்வொரு கலரும் ராசி கட்டத்துக்கு வண்ணம் தீட்டி அதை புரிய வைப்பதற்கு நிறுவனம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா மேச ராசினா சிவப்பு, விருச்சிக ராசினா சிவப்பு, சிம்ம ராசினா சிவப்பு. அப்ப அந்த கலரை பார்த்தாவே அதான் காரகத்துவம் அப்படின்றது. எப்படி வந்து கனெக்ட் பண்ணிருக்கிறான்னு பாருங்க. நாம ஒரு பென்சிலை எடுத்து வண்ணம் தீட்டுறோம், அந்த வண்ணம் தீட்டுறத ஒரு காரகத்துவமா கொண்டு வந்து நம் மனதில் நிறுத்த வைக்கிறார் நம்ம நிறுவனர் ஐயா. அது மட்டும் இல்லாம கிரகங்கள், நவ கிரகங்கள் வான் மண்டலத்துல எப்படி சஞ்சாரம் செய்யுதுன்றது கலர் படத்துல, கரண்ட்ல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் நம்ம பாட புத்தகம் எல்லாம் இருந்தது ஆரம்ப காலகட்டத்துல. அது இப்ப நவீனமா கலர் பேப்பர்ல தான் இப்ப எல்லாமே பாட புத்தகம் இருக்கு, வண்ணமயமா இருக்கு, சூப்பரா இருக்கு. பிரிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கும், அவ்வளவு துல்லியமா பாட புத்தகங்கள் இருக்கு. அப்ப நவகிரகங்கள் வான் மண்டலத்துல எவ்வாறு சஞ்சரிக்குதுன்ற படத்தை ரொம்ப தெளிவா சூப்பரா போட்டிருக்கிறாங்க. அத ராகு கேது எப்படி உருவாதுன்னு நிறைய பேத்துக்கு நிறைய குழப்பம் இருக்கு. இது நவகிரகங்கள ராகு கேது உருவம் இல்லாத கிரகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ராகு கேது எப்படி நமக்கு உள்ள வந்துச்சு, அது வான் மண்டலத்தை எப்படி அது சஞ்சரிக்குது அப்படின்ற ஒரு படத்தை இதையும் அந்த பயிற்சி கைடு புத்தகத்துல வரியறதுக்கு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறாரு. அத மாணவர் அழகான வண்ணத்துல நவ கிரகங்களையும் வரைஞ்சு, வான்மண்டலத்துல இருக்கிற நவ கிரகங்களையும் வரைஞ்சு, சூரியனை மையப்படுத்தி மற்ற கிரகங்களையும் வரைஞ்சு அதுக்கு கலர் கொடுத்து, அதே மாதிரி அடுத்த பேஜ்ல இந்த ராகு கேது எந்த இடத்துல வெட்டும் புள்ளி, அந்த வெட்டும் புள்ளியை எப்படி அழகா தெளிவா குறிப்பிடும்படியாக. ஏன்னா அது நம்ம பார்த்தா மட்டும் போதாது, அதை செய்யற போத, எழுதுற போத, வரைகிற போத நம்ம மனசுல ஆழமா போய் நின்னுக்கிறோம், அழிச்சா கூட அழிய முடியாது. அந்த அளவுக்கு இந்த பாடத்திட்ட பயிற்சி எடுப்புத்தை நிறுவனரையா கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி வீட்டுல போய் பயிற்சி, அப்ப கலர் பென்சில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க, பென்சில் வச்சிருக்காங்க, ஸ்கேல் வாங்கியிருக்காங்க, கலர் பென்னு வாங்கி வைக்கிறாங்க. டிசைன் அந்த மாணவர்கள் அதை அழகுபடுத்தி நம்ம பயிற்சி கேடு புத்தகத்தை கொண்டு வந்து கிளாஸ்ல காட்டும் போது பிரமிப்பா இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் ஆனந்தமா சொல்றாங்க, நான் என் பையனுக்கு போட்டியா நான் கலர் பென்சில் வாங்கி வச்சிருக்கிறேன், ஸ்கெட்ச் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற போது கேட்கறதுக்கே ஒரு ஆனந்தமா இருக்குது. அப்பேற்பட்ட நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறது நமது நிறுவனம். அதோடு மட்டும் இல்லாமல் காரகத்துவம் என்ற அடிப்படையில் சொன்னேன் இல்லையா, அந்த காரகத்துவங்களை மிக தெளிவாக அந்த 20 காரகத்துவம், லக்ன காரகத்துவம் 20, ராசி காரகத்துவம் 20, கிரக காரகத்துவம் 20 மட்டும்தான். அதை தெளிவா படிச்சு மறுபடியும் போய் வீட்டுல உட்காந்து எழுதி பாக்குறதுக்காக அந்த பயிற்சி கேட்லையும் கொடுத்துருக்கு. அப்ப அழகா போய் எழுதுறோமா, சூப்பரா மனசு நின்றுக்கிறோம். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, இந்த அடிப்படை நிலையிலேயே என்ன பண்றாங்க, ஒவ்வொரு லெசன் முடிஞ்ச உடனே சோதனை தேர்வுன்னு ஒண்ணு நடத்துறாங்க. சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு சோதனை தேர்வு உலகத்திலே இருக்கான்னு கூட தெரியாது. அப்பேற்பட்ட சோதனை தேர்வு நிறுவனத்துல நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட அடிப்படையில மட்டும் 1000 மார்க்குக்கு சோதனை தேர்வு வச்சிருக்காங்க. நம்பவே முடியல, அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு பாடப்புத்தகம் தான், ஒரே ஒரு பாட புத்தகத்துல 1000 கேள்விக்கான கேள்வியை முதல் தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? அது கேள்வி எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்னு. ஒரு பாட புத்தகத்துல எல்லாமே ஒன்வேர்டு கொஸ்டின் தான், ஒரு கேள்வி கேட்டு ஒரு ஆன்சர் தான் பண்ண போறோம். அது 4 ஆப்ஷன் வேற. அதாவது அதோட பெரிய கொடுது, அது எவ்வளவு சிரமங்கள் எடுத்து தயார் செஞ்சிருக்காங்க. 1000 கேள்வி, 1000 மார்க்குக்கு ஒரு மாணவர் தேர்வு எழுதுறாருன்னா அந்த அடிப்படை பாட புத்தகத்தை சொல்லுவாங்கல்ல, கரைச்சு குடிக்கிறதுன்னு குடிச்சிடலாம். குடிக்க வைக்கிற அளவுக்கு நிறுவனம் அடிப்படை பாடத்திட்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இனி அதாவது கற்பனைக்கு எட்ட முடியாத ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னா அது ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்துல மட்டும்தான்.
அடித்து ஆணித்தரமாக சொல்லலாம். எங்க வேணாலும் தேடுங்க, கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்ல, அடுத்து உயர்நிலை. இது அடிப்படை நிலை நான் சொல்றேன். அடுத்து உயர்நிலை. உயர்நிலை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, உயர்நிலை 2 புக், அடிப்படையில ஒரு புக்கு, உயர்நிலையில 2 பாடப்புத்தகம், 2ஆம் பாவகம் 3ஆம் பாகம், 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் சொல்லி 2 பாட புத்தகம், ஒரு பயிற்சி கையேடு. அவங்களுக்கு பயிற்சி கையேடு இருக்கு. அப்ப 2ஆம் பாகத்திலேயே 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் 2 பாடத்திட்டத்தை கொடுத்து, பாட புத்தகத்தை கொடுத்து, ஒரு பயிற்சி கேடு கொடுத்து, அந்த பயிற்சி கேடு நீங்க அடிப்படையில ஜாதகத்தை கணிச்சிட்டு அதோட நிக்கிறீங்க. ஓகே, ஒரு பேசிக்கா ஒரு ஜாதகத்தை எப்படி நம்ம ஜோதிடம்னா என்னன்னு கத்துக்கிறோம், ஜாதகத்தை கணிக்க கரைச்சிட்டோம், ஜாதகத்தெல்லாம் இங்க போட ஆரம்பிச்சிருக்கிறோம். பலன் சொல்லணும்ல, அதான ஜோதிடருக்கான அழகு. அந்த பலன் சொல்வதற்கு நிறுவனரை எடுத்துக்கொண்ட முயற்சி இருக்கே, அதை எவ்வளவு வார்த்தைகள் சொன்னாலும் நிகராகாது. அப்பேற்பட்ட முயற்சிகள், அவ்வளவு கிட்டத்தட்ட 28 சோதனை தேர்வு நடத்துறாங்க. 6 மாத காலத்துல 28 சோதனை தேர்வு நடத்துறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், வாரம் வெள்ளிக்கிழமை சோதனை தேர்வு, ஆன்லைன் மூலமாக சோதனை தேர்வு, 28 சோதனை தேர்வுகள் நடத்துறாங்க. உயர்நிலையில பிரமிக்க தகரவே இல்ல, 2000 கேள்விகள் கேட்கப்படுகிறது. 2000 மார்க்குக்கு. சார் இதெல்லாம் கேட்கறதுக்கு இப்படியும் கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா கேட்கிறாங்க. ஆனா யாருமே இதுல சோர்ந்து போகவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா அவ்வளவு கேள்விக்கு நாங்க என்னைக்கு எழுதுறது, இதெல்லாம் சரியாண்டா யாரு எந்த மாணவர் சோர்ந்து போகலை, சுறுசுறுப்பாகிறாங்க, தயார் நிலை ஆகுறாங்க. அதை பார்த்த உடனே ஐயா இந்த கேள்வி நாங்க இப்ப வேற ஒண்ணுமே தேட தேவையில்லை, இந்த கேள்விக்கு நாங்க விடைய தேடுனா கூட, பார்த்து எழுதுனா கூட நான் பாஸ் ஆயிருவீங்க. இது பார்த்து எழுதுனாவே எல்லாமே நாங்க சூப்பரா தரமா தயாராயிருவோம் அப்படின்றாங்க. படித்த மாணவருடைய கருத்து. நீங்க கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்க தேடி கண்டுபிடிச்சாவே அந்த புத்தகத்தை படிச்சது மாதிரிதான். இப்ப 2000 மார்க்குக்கு நம்ம நிறுவனம் ஒரு கேள்வியை தயார் செஞ்சு நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. 2 புக்கு, 2 புக்லயும் 2000 மார்க்குக்கான கேள்விகள் கேட்கப்படுகிறது. அடுத்து பயிற்சி கையேடு. பயிற்சி கையேடுல எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, பாவகத்தை எவ்வளவு எளிமையா, பாப்பா நினைச்சு கூட பார்க்க முடியாது. முன்னாடி எல்லாம் பார்த்தேன்னா அந்த பயிற்சி கையில அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நாளுக்கு நாள் மெருகேற்றிக் கொண்டே போகிறது. ஒரு பாவகத்தை, ஒரு கிரகத்தை ஒரு இடத்துல ஆய்வு பண்ணணும்னு சொன்னா ஒரே ஒரு டிக்கு தான் இருக்கு இல்ல அப்படின்றத, அது எத்தனை 9 நிலை 10 நிலையை கொடுத்து, அந்த 10 நிலையும் திரும்ப ஒரு கேள்வி திரும்ப ரிப்பீட் ஆகாத அளவுக்கு திரும்ப மறுபடியும் அந்த கேள்வி, முதற்க கேள்வி மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால அந்த செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல தான் டிக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தயார் செஞ்சு, அப்ப அந்த அளவுக்கு தயார் பண்றதுக்கு அவர் எவ்வளவு மூளையை போட்டு கசக்கி இருந்திருப்பாரு. ஒவ்வொரு நாளும் உட்காந்து எப்படி இதெல்லாம் ரெடி பண்ண இப்படித்தான் வருன்றது எவ்வளவு நாள் அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. எல்லாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நிறுவனம் இந்த பயிற்சி கையேட தயார் செஞ்சிருக்கு. அடுத்து கிரகங்களை ஆய்வு பண்றது, பாவகத்தை ஆய்வு பண்றது, கிரகத்தை ஆய்வு பண்றது, ஜாதகத்தை எப்படி எழுதுறது, ஒரு ஜாதகத்தை முழுவதுமாக எப்படி எழுத வேண்டும் உயர்நிலை பயிற்சி கையேடில் முழுவதுமாக கொடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 120 வருடத்திற்கும் தசாபுத்திக்கு நாம தசாபுத்தி எழுதி பலன் எழுதுற அளவுக்கு பயிற்சி கேடுகள் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக முதுநிலை. இந்த முதுநிலை பாடத்திலையும் பாத்தீங்கன்னா 2 பாட புத்தகம், ஒரு பல்லவ கணிதம். அந்த 2 பாட புத்தகம், ஒரு பல்லவ கணிதம், ஒரு பயிற்சி கையேடு அந்த நிலையில கொடுத்திருக்கிறாங்க. இந்த முதுநிலை பாடத்துல பல்லவ கணிதம்னு ஒண்ணு எடுத்துட்டோம்னு வச்சுங்களா, அந்த புத்தகத்தை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இருக்காது, கணிதம் மட்டும்தான் இருக்கும். வேற ஒரு வாக்கியம் கூட அந்த இடத்துல வரவே வராது, ஃபுல்லா கணிதம் தான். இதெல்லாம் கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டியில் நடத்தக்கூடிய பாடத்திட்டங்கள், அந்த பல்கலைக்கழகங்கள் நடத்தக்கூடிய பாடத்திட்டங்களை நமது மாணவர்களுக்கு கொடுத்து நட்சத்திர கோராமணி என்ற ஒரு இதை பயன்படுத்துவதற்கு, அந்த ஒரே ஒரு பாடத்தை பயன்படுத்துவதற்கு அந்த புத்தகத்தை அதுக்குன்னு தனியாக தயாரிக்கப்பட்டு மிக சிறப்பாக, நீங்க இதுக்கெல்லாம் டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கணும். இந்த கணிதத்தெல்லாம் போட்டு தயாரிக்கிறதுல டிகிரி முடிச்சு வந்தாத்தான் இந்த கணிதெல்லாம் போட முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குத மிக எளிமைப்படுத்தி சாதாரண மக்களும் மாணவர்களும் அதை படிக்கலான்றத நிலையை உருவாக்கி கொடுத்துதான் இந்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் 3 நிலை, அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை 3 நிலையை மிக திறமையாக நிர்வாகத்துடைய அந்த உழைப்பு, கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தி புத்தகங்களை சிறப்பாக தயார்படுத்தி வண்ணமயமான புத்தகங்களை தயார்படுத்தி
9 புத்தகங்கள் 9 புத்தகங்களை அவர் அற்புதமாக தயார் பண்ணியிருக்கிறாங்க. இது நீங்க பழைய எத்தனை மூல நூல்களை தேடினாலும் அதெல்லாம் அந்த காலத்துக்கு ஐயா நிறுவனர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பழைய மூல நூல்கள் அந்த காலத்திற்கு சரியாக இருந்தது. ஆனா தற்காலத்திற்கு இந்த கலியுகத்திற்கு இந்த இதுதான் சரியா வரும் அப்படின்றத அடிக்கடி கூறிக்கிட்டே இருப்பாரு. அது 100% உண்மை. அதுக்கடுத்து இந்த பாடத்திட்டத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த பாடத்திட்டத்துல ரொம்ப முக்கியமா குறிப்பிடும். நான் அடியன் கருத்துக்கிட்டது ஒரு விஷயத்த ரொம்ப பிரமிப்பது இப்ப வரைக்கும் என்னால இப்படி ஒரு வார்த்தை வருமானு தெரியல. உயர்நிலை அடிப்படை பாடத்திட்டத்தை சில சில இடத்துல நிறுவனரே ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பாரு. எனது அருமை மாணவர்கள் இந்த செயலை செய்யவே கூடாது என்று குறிப்பிட்டிருப்பாரு. நிச்சயமா அதெல்லாம் எந்த ஒரு பாடத்திட்டத்துல இதெல்லாம் வரவே வராது. எனது மாணவர்கள் இப்படித்தான் இருக்கணும், இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க, செய்யவே கூடாது அப்படின்று அன்பா கட்டளையிட்டிருப்பாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா பரிகாரங்களை நீங்களாம் கண்டிப்பாக ஊக்குவிக்காதீங்க. பரிகாரங்களை செஞ்சு யாரையும் ஏமாத்ததுன்ற ஒரு வார்த்தையாவது வந்திருக்கும். அது திருமண பொருத்தத்துல, முக்கியமா திருமண பொருத்தத்துல பாத்தீங்கன்னா திரு நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வைத்து இரு தம்பதிகளை இணைக்காதீர்கள். நம்ம எனதருமே மாணவர்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாதுன்றது ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருப்பார். ஏன்னா நட்சத்திரம் பொருத்தம் மட்டும் ஒரு மன வாழ்க்கையை தீர்மானிக்காது அப்படின்றத ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருப்பாரு. அதற்கான தீர்வாக இன்ற பட்டமளிப்பு உள்ள நிகழ்ச்சியில் நடைபெற இருக்கிறத அது பின்னாடி அதை நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? அப்ப ஒரு பாடத்திட்டத்துல இதைத்தான் கொடுக்கணும், இதை கொடுக்க கூடாது, எனது மாணவர்கள் இதை செய்யக்கூடாதுன்றதையும் ரொம்ப ஆணித்தரமா வலியுறுத்தி இருப்பாரு. அது நமக்கு ரொம்ப என்னை ஈர்த்தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து இந்த பாடத்திட்டம் 6 மாத பாடத்திட்டத்துல ஷெட்யூல்டு போட்டு கொடுத்துருப்பாரு பாருங்க. எங்களுக்கு கடந்த 2 இதுல பேட்ச்ல பாத்தீங்கன்னா சூப்பரா ஷெட்யூல்டு போட்டு கொடுத்துருப்பாரு. அந்த ஷெட்யூல்டு உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம். 6 மாதத்துக்கு எந்தெந்த வகுப்புல என்னென்ன நடத்தணும், எப்ப எக்ஸாம் நடத்தணும், எப்ப அந்த பாடத்திட்டத்தை தெளிவா கொடுத்து ரொம்ப சிறப்பு அதை ஃபாலோ பண்ணிட்டே வர்றான். வேற எதுவும் தேவையில்லை. குருதைக்கு லாடம் கட்டின மாதிரி அப்படியே ஒரே நேர்கொண்ட பார்வை. அந்த நேர்கொண்ட பார்வை அப்படியே அந்த பாடத்திட்டத்தை கொடுத்துட்டு ஷெட்யூல்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாவே போதும். 6 மாத காலம் சிறப்பாக பூர்த்தியாகிவிடும். அப்புறம் இறுதியா ஃபைனல் எக்ஸாம், இறுதி தேர்வு. நீங்க முன்னாடி சொன்னதெல்லாம் அந்த 1000 மார்க் 2000 மார்க் எல்லாம் உங்களுடைய தகுதி நிலை, நீங்க தயார் நிலை செயற்பாடுதான். ஆனா ஃபைனல் எக்ஸாம்னு ஒண்ணு இருக்குது, அது சோதனை தேர்வு. முன்னாடி சொன்னது எல்லாமே சோதனை தேர்வு. இது கடைசியில இறுதி தேர்வு ஒண்ணு வச்சு மாணவர்கள் தகுதி நிலை படித்து அவர்களுக்கான பட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. அடிப்படை முடிச்சவங்களுக்கு ஜோதிட கற்றதற்கான பட்டம், உயர்நிலை முடிச்சவர்களுக்கு ஜோதிட ரத்னா, ஜோதிட மாமணி பட்டங்கள், முதுநிலை முடிச்சவங்களுக்கு ஜோதிட கலாநிதி அப்படின்னு சொல்லி ரொம்ப உயரிய விருது வழங்கப்படுகிறது. இந்த 1.5 வருஷம் முடிஞ்சு போச்சா, அப்ப அதோட நிறுவனத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? விடமாட்டான். நிறுவனம் உங்களை விடக்கூடாது. நிறுவனத்தோட எப்பையும் நாம ஒன்றிருக்கணும். ஏன்னா நீங்களும் சாஸ்திரம் கற்றவர்கள், ஜோதிடத்தை முழுவதையாகவும் ஆன்மீகத்தை முழுவதையாக கற்ற இந்த சாஸ்திரம் கற்றவர்களே, நாம் எப்போதும் நிறுவனத்துடைய தொடர்பிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நிறுவனம் அடுத்த நிலையாக ஜோதிட பேரவை ஆராய்ச்சி நிலை அப்படின்ற நிலையத்தை நிறுவனம் உருவாக்கி இருக்கு. இது முடிச்சுன்னா அடுத்த ஆராய்ச்சின்றது என்னது? எம்ஃபில் பண்றது. காலேஜ்ல அது எம்ஃபில் பண்றது இல்லையா? ஒரு ரிசர்ச் பண்ணி அதை நிரூபிச்சு அதன் மூலமா பட்டம் வாங்குறது தான் ஆராய்ச்சி. காலேஜ்ல அதானே பண்றோம். அதை நிறுவனம் உருவாக்கி இருக்கு. ஜோதிடத்துல ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து அந்த தலைப்பை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. 25 ஜாதகத்தை எடுத்து ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ணி நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை ஆதாரபூர்வமா நிறுவிங்க. உங்களுக்கு நாங்க ஜோதிட வாசஸ்பதி பட்டம் தாரோம். ஆராய்ச்சி முடிச்சவங்களுக்கு ஜோதிட வாசஸ்பதி பட்டம் தாரேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிலையை நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஜோதிட பேரவை, ஜோதிட குலாம் சொல்லி உருவாக்கி இந்த ஜோதிட பேரவையில உறுப்பினராக மாணவர்கள் எல்லாம் இணைத்து இருக்க வித்யா விதிகளை வைத்து ஜோதிட கருத்துக்களை வெளிப்படுத்துவது, நிறுவனரையா பாடம் நடத்துவது, ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் அந்த மாணவர்களுக்கு கொண்டு செல்வது அந்த ஜோதிட பேரவை கூட்டத்துல நடந்துகிட்டே இருக்கு. டெலகிராம் குழுவுல நடந்துகிட்டே இருக்கு.
இப்ப வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. அடுத்து இந்த 6 மாத காலத்துல, நீங்க இந்த 1.5 வருஷ காலத்துல கடைசி 6 மாத காலத்துல இலவச முகாம்னு ஒண்ணு நடத்துறாங்க. இலவச முகாம் சொல்லி இந்த நீங்க கிட்டத்தட்ட ஒரு வருடம் 1.5 வருடம் நீங்க படிச்சத நீங்க பலன் சொல்றதுக்கு எவ்வளவு தூரம் தயார் நிலையில் இருக்கிறீங்க, உங்களை நீங்களே சோதித்துக் கொள்வதற்கு நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்துட்டது. ஒரு இலவச முகாம்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ணி, ஏதோ ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணி பொதுமக்களை வர வைத்து அவர்கள் இலவசமாக பலன் பார்க்கிறது. யாரு பார்க்கிறது? இந்த படித்த மாணவர்கள். அவங்க நீங்க எப்படிலாம் பலன் பார்க்கறதுக்கு நீங்க எந்த தூரம் தயார் நிலை இருக்கிறீங்க என்று சுய சோதனை நடத்துவதற்காக இந்த இலவச முகாம் நடத்தப்படுகிறது. இலவச முகாம் கலந்து கொள்ளக்கூடிய அத்துணை பொதுமக்களும் வந்து சிறப்பா இருக்கு, நன்றாக இருக்குது. இது நாங்க இதுக்கு முன்னாடி இந்த பலன் பாக்குறது தான் நாங்க 500 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம்லாம் சொல்லிட்டு வந்து நிறைய அதுல பார்த்துருக்குறோம். மதுரை மையத்துல இலவச முகாம் நடத்தும் போதுதான் நிறைய வருவாங்க. வரவங்களாம் பார்த்துட்டு போயிட்டு அவங்களுடைய கருத்தும் கேட்கிறோம். ஏன்னா அந்த இலவச முகாம்ல கலந்துகிட்ட அந்த பொதுமக்களுடைய கருத்தும் கேட்கறதுக்கு படிவம் கொடுத்துருக்குறோம். அவங்க சொல்லுவாங்க சிறப்பில்லை, மத்தியமமா இருக்கு அப்படின்றத வந்து அவங்க நோட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அவங்க கருத்தையும் கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, ஐயா இந்த பழம் கேட்கறீங்க, நீங்க சொல்ற அளவு கூட ஒரு இடத்துல போய் பார்த்தோம், 200 ரூபா வாங்கினாங்க, 500 ரூபா வாங்கினாங்க, ஆனா இந்த அளவு கூட எங்களுக்கு தெளிவா சொல்லல அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய மாணவர்கள் 1.5 வருடம் முடித்த மாணவர்கள் இலவச முகாமில் பங்கெடுத்து மிக சிறப்பாக பணியாற்றி இந்த சமூக சேவைக்கு தமிழ் தேசத்திற்கு சிறப்பாக பணியாற்றி வருகிறது. அடுத்த இலவசமாக எப்ப வருது அப்படின்னு கேட்கிற நிலைமையில இலவசமாக நடைபெற்று வருகிறது. அடுத்து மாணவர்களுக்கு இந்த 6 மாத காலத்துல உயர்நிலை முதுநிலை மாணவர்களுக்கு ஜோதிட பேரவை என்று ஒரு 2 பேரவை அல்லது ஒரு பேரவை நடத்தி கொண்டிருக்கிறது. அதான் பாடம் நடத்திக்கு இருக்கிறோமே, அப்புறம் என்ன பேரவைன்னு புதுசா வைக்கிறாங்களேன்ற ஒரு ஆடியனுக்கு எல்லாம் படிக்கிற காலத்துல தோணுச்சு. அது என்ன பேரவை, அதான் பாடம் நடத்திக்கு இருக்காங்க, இதுல சொல்லாத விஷயங்கள் என்ன. ஆனா அந்த பேரவையோட சிறப்பம்சம் என்னன்னா, ஜோதிடம் என்றது மிகப்பெரிய கடலாக சொல்லுவாங்க இல்லையா. அப்ப இது மட்டும் இல்ல, பாடத்தில் இல்லாத புது புது விஷயங்களை எடுத்து ஒவ்வொரு வித்யாவிதியும் பேரவைன்னு ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்புல அதில் உள்ள நுணுக்கங்களையும், இன்னும் ஜோதிடத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நாம் கற்க வேண்டியது இருக்குது, அதுல ஒரு சிறு துளிதான் இது அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு அந்த ஜோதிட பேரவையில நாம எடுத்து கொடுக்கிற போத இன்னும் வந்து மாணவர்களை மெருகத்து கொண்டே இருக்கிறது நமது நிறுவனம். இப்ப ஜோதிட பேரவைன்றதையும் கூட நடத்தி மாணவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, இலவச முகாம் நடத்தி இருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ரிசல்ட் போடுவாங்க. கிட்டத்தட்ட பப்ளிக் எக்ஸாம் மாதிரிதான். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அப்படி ஒரு படபடப்பு, ஒரு எதிர்பார்ப்பு. பப்ளிக் எக்ஸாம்ல 10th ரிசல்ட் 12th ரிசல்ட்ல போடுவாங்க இல்லையா, அது மாதிரி நிறுவனம் அந்த குறிப்பிட்ட இடையான கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 மாணவர்கள் தேர்வு எழுதிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா. அப்ப அவங்களுக்கு இந்த தேதியில ரிசல்ட் போடுறோம் அப்படின்னு ஒரு எல்லா இடத்துலயும் விளம்பரப்படுத்தி மாணவர்கள்லாம் தெரிய வைக்கிறான். அந்த நாளை உற்று நோக்கி காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்டா சாயங்காலம் 5 மணிக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே சொல்றேன், போன எக்ஸாமுக்கும் அதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கும் கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட் போட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்துல டோட்டல் சர்வரே உங்களுக்கு பிளாக் ஆயிருச்சு, சுத்தமா கிடைக்கல. ஒவ்வொருத்தருமே போன் போட்டு, ஐயா எனக்கு கிடைக்கல, எனக்கு மார்க் ஷீட் வரல, எனக்கு இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல இருந்து பயங்கரமா ரிசல்ட் வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நெட்வொர்க்கை பயன்படுத்தி உள்ள போய் தேடுறாங்க நம்ம மாணவர்கள். தேடுறப்போ ஒரு நெட்வொர்க்கை ஒரு பிளாக் பண்ற அளவுக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு ரிசல்ட் போடுறாங்கன்னா அது 10th ரிசல்ட் தான் அப்படி வரும், இல்ல 12th ரிசல்ட் வரும். அதுக்கடுத்து நம்ம ஸ்ரீகரி வித்தியார்த்த ரிசல்ட் அப்படின்னா உண்மையில இது அனுபவபூர்வமா நாங்க அனுபவிச்சு சொல்றோம், பெருமைக்காக சொல்லல, நிதர்சனமான உண்மை. அப்படி ஒரு ரிசல்ட்டை போட்டு மாணவர்களை பிரமிக்க செய்ய வைத்து ஆனந்தத்தில் கொண்டு சென்றிருக்கிறது. ஓகே, ரிசல்ட் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து கான்வெகேஷன், பட்டமளிப்பு விழா. பயங்கரமானது. அந்த பட்டமளிப்பு விழால நிறுவனத்துல அந்த 6 மாசத்துக்கு ஒரு பட்டமளிப்பு விழா ஏற்படுத்தி அத்தனை ஜோதிடர்களையும் ஒன்றிணைச்சு படித்த அத்தனை மாணவர்களை குடும்பத்தோட திருவிழாவுக்கு போற மாதிரி வருவாங்க. மதுரை சித்திர திருவிழாவுக்கு வர மாதிரி அப்படி குடும்பத்தோட வந்து அங்க அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு காலையில மிக விசேஷமாக பூஜை செஞ்சு
அந்த நடத்தி அடுத்து ஸ்ரீராம ஜெயராசமே கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேல ராமநாம ஜெபம் சொல்லி வித்யாபதிகளை கவரித்து மாணவர்களுக்கு பட்டம் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் ஃபுல்லா ஏசி தான். மாணவர்களை வந்து ஏசி மண்டபத்தை அரேஞ்ச் பண்ணி காலையில இருந்து கலந்துக்கூடிய அத்தனை கலந்து கொண்ட அத்தனை இந்த ஜோதிடர்களுக்கும் ஜோதிட உறுப்பினர்களுக்கும் காலை உணவு, மதிய உணவு, அவங்களுக்கு வரக்கூடிய தேநீர் எல்லாமே கேப் இல்லாம இடைவேளி இல்லாம யாருமே வந்தவங்க வந்து இது கிடைக்கலன்ற அளவுக்கு போகல. அந்த அளவுக்கு சிறப்பா ஏற்பாடு பண்ணி அத்தனையும் திருப்திப்படுத்தி மாணவர்கள் குடும்ப சகிதமாக வந்து பட்டங்களை வாங்கி செல்ற போது அவரோட மனசுல அதை பார்க்கும்போது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஒரு நிலைவை இதெல்லாம் ஏற்படுத்துறதுன்னா அந்த பட்டமளிப்பு பணியிடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு நிறுவனம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாசமா திட்டம் போட்டு பயங்கரமான கடினமான உழைப்பு போட்டு அந்த பட்டமளிப்பை நடத்தி முடிக்கும். ஒரு சாதாரண ஒரு கல்யாணத்தை கூட நடத்தி முடிச்சிடலாம். அதை விட கடுமையான ஒரு ஏன்னா 2000 பேரை ஒரு சமாளிச்சு அத்தனையும் திருப்தி எடுத்து அனுப்புறன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கல்யாணத்துல கூட ஒருத்தன் வந்து பேசி சண்டை போட்டு போயிடுவான், எனக்கு அது குறை இது குறைன்னு சொல்லிட்டு போறான். நிறுவனத்துக்கு வரக்கூடிய பட்டமளிப்பால் வரக்கூடிய எந்த ஒரு ஜோதிடருக்கும் ஜோதிட உறுப்பினருக்கும் யாரு எந்த குறையும் சொல்லாத அளவிற்கு இந்த பட்டமளிப்புல இதுவரை நடைபெற்று வருகிறது அப்படின்றது நாம மிக பெருமைப்படப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து நம்ம இந்த ஜோதிட பேரவை நடத்திட்டு வர்றது, டெலகிராம்ல நடத்திட்டு வர்றது, ஜோதிட பேரவை மட்டும் தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னா கூடுதலா நிறுவனம் செஞ்சாரு. என்னன்னா போன சம்மர் சீசனுக்கு மாணவர்களுக்காக ஏன்னா எதிர்கால நம்ம இந்திய ஜனநாயகத்தின் எதிர்கால தூண் யாருன்னா மாணவர்கள் தான், குழந்தைகள் கையில தான் சொல்லுவாங்களா. அந்த மாணவர்களை அவர்களுக்கும் இந்த சாஸ்திர கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கு இலவசமா கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சாரு. அவர் இப்ப இவ்வளவு வேலையெல்லாம் வந்து உள்ள இழுத்து போட்டு செய்யறாருன்னா அவரும் சும்மா உட்காந்துக்கல. ஒவ்வொரு 24 மணி நேரம் உழைச்சிக்கு இருக்காரு. நம்மள 8 மணி நேரம் உழைக்கிறாரு, 24 மணி நேரம் உழைக்கிறாரு. தூங்கி இருக்கும் போது மூளை விளைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஞான சக்தியில பிறந்தவர் அவரு. சரிங்களா? அப்போ அந்த மாணவர்களுக்கும் பாடம் நடத்துறாரு. மாணவர்களுக்கும் புரியும்படியாக அவங்க நம்ம சாஸ்திரம்னா என்ன, நீங்களாம் எப்படி படிக்கணும் அப்படின்றத வந்து அவருக்கு உரித்தான ஸ்டைல்ல அழகா தெளிவா அந்த மாணவர்களுக்கு நடத்தி அவளுக்கும் சான்றிதழ், அந்த கலந்துகிட்ட மாணவர்கள் சான்றிதழ் நேரங்கள அப்ப அவங்களும் அந்த எதிர்கால சந்ததிகளையும் சாஸ்திர கல்வியை புகுத்து அவ வாழ்க்கையில் நல்வழி ஏத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோட இலவசமாக அந்த பாடத்தை நடத்தி போட சம்மர் செமஸ்டர்ல முதல் முறையா ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சிறப்பா பயங்கரமா கலந்துக்கிட்டாங்க. அனைவர் மத்தியிலும் மிக வரவேற்பு பெற்ற ஒரு நிகழ்ச்சி அதுவும் ஒண்ணு நடந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சமுதாயம் தற்பொழுது சாஸ்திரங்களை பின்பற்றுவதில் மிக பின்தங்கி போய் கொண்டு இருக்கிறது. நம்ம வருத்தக்குரிய விஷயம் சொல்லி அடிக்கடி நிறுவனர் குறிப்பிட்டே இருப்பாரு. அது திறன்பட வேண்டும், மேம்பட வேண்டும் என்ற எண்ணத்துல சம்ஸ்காரங்கள் அப்படின்ற ஒரு குழுவை உருவாக்கி நாம அந்த சம்ஸ்காரங்கன்றது நம்மளோட சாஸ்திரங்கள் வழிப்படி நம்மளுடைய வாழ வேண்டும் அப்படின்ற வலியுறுத்தி முன்னோர்கள் எப்படிலாம் அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்த நாமெல்லாம் மறந்துட்டோம். தெரியல, மறந்துட்டேன்னு சொல்றதை விட தெரியல. நிறைய பேத்துக்கு இன்னும் தெரியாம இருக்கிறோம், தெரிஞ்சவங்க மறந்து இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம தெரியப்படுத்தணும், அது நம்மளுடைய தலையாய கடமை அப்படின்னு நிறுவனரியா உணர்ந்து சம்சாரங்கள் அதுல வந்து கிட்டத்தட்ட 2000 பேருக்கும் 4000 பேர் 5000 பேர் அதுல உறுப்பினர் இருக்கிறாங்க. அந்த குழுவை உருவாக்கி ஒரு 10 வகுப்பு, இது வரைக்கும் 10 வகுப்பு போயிருக்கு. அந்த 10 வகுப்புலையும் நாம ஜனனம் முதல் மரணம் வரை ஒரு மனிதன் எப்படி பிறக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், இறந்த பின்பு எப்படி நாம் செயலாற்ற வேண்டும் அப்படின்னு முதல் கொண்டு அந்த சம்ஸ்காரங்கள் வழிகாட்டுதல் இருக்கு. அது ஒவ்வொரு ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாக மிக அழகாக தெளிவாக நிறுவனர் ஐயா நடத்திட்டு வராரு. இது வரைக்கும் 10 கிளாஸ் பேருக்கு ஒன்னும் பெண்டிங் இருக்கு. அந்த 10 கிளாஸ் பார்த்தோன்னா பிரமிக்க தகவல இருக்குது. ஓ, இப்படிலாம் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம பின்பற்றாம இருக்கிறோமா அப்படின்றதெல்லாம் அதை பார்த்த பின்னாடிதான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வருது. சோ இப்பேற்பட்ட அந்த சம்ஸ்காரங்களுடைய நிகழ்ச்சிய நீண்ட காலமாக அவருடைய பேசுற போது சொல்லுவார், அது நீண்ட நாளாக என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசை, இதை நம்ம சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை குடும்பங்களையும் சாஸ்திர ரீதியாக மாற்றுவதற்கான முயற்சி, அத்தனை முயற்சி எடுக்கணும்.
இதை நீண்ட நாள் கனவாகவே அதை சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த சம்ஸ்காரங்கன்ற டெலகிராம் சாட் ஒன்று குழுவை உருவாக்கி இது வரைக்கும் 10 கிளாஸ் போயிருக்கு. இன்னும் அந்த வகுப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக அனைத்து ஜோதிட அன்பர்களும் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் இந்த சம்ஸ்காரம் குழுவில் இணைந்து அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்ஸ்காரங்களின் வகுப்புலையும் கலந்துகிட்டு நாமளும் அந்த முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பின்பற்ற செய்வதற்கான அப்ப எதுதான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது இதை சொன்னா மட்டும்தான் நம்மளுக்கு புரியும் இல்லையா? இப்படித்தான் இது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், இதை பின்பற்றினா தான் நம்ம உண்மையாக சாஸ்திர அறிஞராக வாழ முடியும் அப்படின்றதுக்கு நாம் அந்த வழிகாட்டுதல் வேணும். அந்த வழிகாட்டுதல்களை இந்த சம்ஸ்காரங்கள் மூலமாக சிறப்பாக வெளிப்படுத்தி வருகிறார். எதிர்காலத்தில் நாமும் அதை இணைந்து அனைத்து மாணவர்களையும் இனிவரைய மாணவர்களையும் நாம் அதில் இணைத்து பயன்பெறுவோம். நம்ம மட்டும் இல்ல, இதுல படிச்சவங்க மட்டும் தான் இணையம் இல்ல, எல்லாருமே யாரு வேணாலும் இணைஞ்சுக்கலாம். யாரு வேணாலும் இந்த சம்ஸ்காரம் குழுல இணைஞ்சு இதுல பங்கெடுத்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு நிகழ்ச்சியும் நிறுவனம் செய்யப்பட்டு வருகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு நிறுவனம் எடுத்துக்கிட்ட இன்னொரு பெரும் முயற்சி என்னன்னா பட்டிமன்றங்கள். நம்மளுக்கு எல்லாம் ஃபேமஸா தெரியும். அதுவும் ஒரு சில இடத்துல நிறுவனம் நிறைய நடத்திருக்கிற நிறுவனம் நிறைய நடுவராக இருந்து மாணவர்களை பேச்சாளர்களாக அமைத்து பட்டிமன்றம் நடத்தி இன்னும் அந்த மாணவர்களை குதூகலமாக வைத்துக் கொண்டு இருப்பதில் நிறுவனம் மிகப்பெரிய முயற்சி எடுத்துட்டே இருக்கின்றதுக்கு இது ஒரு சான்றுதான். ஜோதிட தலைப்பை எடுத்து அந்த ஜோதிடத்துல இது சிறந்ததா அது சிறந்ததா அப்படின்றத ஒரு தலைப்பை கொடுத்து அவங்கள பேச வச்சு, ஏன்னா ஜோதிடம் பேசுறதுதான், பேசினாத்தான் ஜோதிடம், பேசலன்னா ஜோதிடமே கிடையாது. அவங்களையும் பேச வச்சு திறன்பட பேச வச்சு மிக அற்புதமாக அந்த பட்டிமன்றங்களை கொண்டு சென்று இது போன்ற இன்னும் பல பட்டிமன்றங்களை பல இடங்களை நிகழ்த்தி மாணவர்களை மேன்மேலும் ஊக்கப்படுத்த போறாங்க. எதிர்கால திட்டம்லாம் இருக்குது. சோ அந்த பட்டிமன்றங்களும் நம்ம ஜோதிட துறையில இருக்குது, நடத்துறாங்க. நம்ம ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்துல நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் நாம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மொபைல் சாப்ட்வேர். இந்த சாப்ட்வேர்ல நிறுவனம் ஜோதிட துறையில மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. மொபைல் சாப்ட்வேர், கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் ஜோதிட துறையில மொபைல் சாப்ட்வேர்ன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு. இப்பெல்லாம் சாப்ட்வேர் நிறைய இருக்குது. ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தோட சாப்ட்வேர் ரொம்ப எளிமையாகுமா, குறைந்த கட்டணத்துல மிக எளிமையாக எல்லாமே அப்டேட் பண்ணப்பட்டு ரொம்ப தெளிவாக நம்ம சாப்ட்வேர் மொபைல் சாப்ட்வேர் இருந்த இடத்துல எல்லாமே பார்த்துக்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு மொபைல் சாப்ட்வேர் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த மொபைல் சாப்ட்வேர்ல திருமண பொருத்தம் பார்க்கலாம், பஞ்சாங்கத்தை பார்க்கலாம், அன்று நடக்கக்கூடிய ஹோரைகளை பார்க்கலாம், பஞ்சசாஸ்திரத்தை பார்க்கலாம். ஒரு சாப்ட்வேர் வாங்கினா ஒரு சாப்ட்வேர் இலவசமா கொடுக்குறாங்க. மாணவர் செயலி அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அதோடு மட்டும் இல்ல, ஜோதிட மாணவர் செயலியோடு மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஆன்மீகத்தையும் வளர்க்கணும், மந்திரங்கள் ஜெபிக்கணும், நாமநாமங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும்ன்றக்கா அதுக்கு ஒரு சாப்ட்வேர் கொடுத்து இலவசமா கொடுக்குறாங்க. நீங்க இப்ப ஸ்ரீராம ஜெயராம சொல்லணும், எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கவுண்டிங் இருக்கு இல்லையா? அந்த கவுண்டிங்கை நீங்க அந்த மொபைல் சாப்ட்வேர்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க டச் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு அந்த ஸ்ரீராம ஜெயராமன் சொல்லிக்கிட்டே வரும். நாம இணைஞ்சு சொல்றோம் போத அந்த மனதுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுகிறது. அது மட்டும் இல்ல, ஸ்ரீராமன் மட்டும் இல்ல, நீங்க முருகன் மந்திரம் சொல்லலாம், அம்மனுக்கு சொல்லலாம், சிவபெருமானுக்கு சொல்லலாம். எல்லாத்தையுமே அந்த சாப்ட்வேர்ல நம்மளுக்கு இலவசமாவே கொடுத்துருக்குது. அந்த மந்திரங்கள் சொல்ற அந்த செயலியே இலவசமாகவே நமக்கு நிறுவனம் வகுத்து கொடுத்துருக்குது. இந்த மொபைல் சாப்ட்வேர்ல ஜோதிடத்துல அத்தனையும் தெளிவாக காரகத்துவம் பார்க்கணுமா, அதுல போய் பார்த்துக்கலாம். நீ பாட புத்தகத்துல போய் பாரகத்தை போய் தேடி போய் கண்டுபிடிச்சு புத்தகத்தை எடுத்து உட்காந்து அதுக்கு நேரம் ஒதுக்குன்ற அவசியமே இல்லை. நீங்க பயணிக்கிற காலத்திலேயே இன்னொரு பணி செஞ்சுக்க இருக்கிற போதே அந்த இடைவேளை கேட்கிற நேரத்துல சாப்ட்வேர் எடுத்து பார்க்கலாம். கிரக காரகத்துவம் கொடுத்துருக்கு, ராசி காரகத்துவம், லக்ன காரகத்துவம், பாவக காரகத்துவம் சொல்லி எல்லா காரகத்துவம் கொடுத்துருக்கு. அதுலயே நீங்க போயிட்டு பஞ்சசாஸ்திர பார்க்கணுமா, நல்ல நேரம் குறிக்கணுமா, அதை வச்சு குறிச்சுக்கிடலாம். எல்லாமே எல்லா உலகத்தை இப்ப எப்படி டோட்டலா உலகம் கணினியோட உள்ள போய்க்கிருக்கோ அதே மாதிரி நிறுவனம் அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைத்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறது. கம்ப்யூட்டர் சாப்ட்வேர், கம்ப்யூட்டர் ஜோதிட நண்பன்ற காலத்துல பண்ணா 1 பேஜ் மட்டும் வரும். அடுத்து உங்களுக்கு டோட்டல் பிரிண்ட் பண்ணா கிட்டத்தட்ட 60 பேஜ் வரைக்கும் ஒரு பிரிண்ட் வரும். அதுல உள்ள போய் ஏற்பட அஷ்டவர்க்கம் தசவர்க்கம் எல்லாமே A to Z கம்ப்யூட்டர் சாப்ட்வேர்ல இருக்குது. இந்த சாப்ட்வேரை நிறுவனம் உருவாக்கி
கொடுத்துருக்கு. மிக குறைந்த கட்டணத்துல மற்ற சாப்ட்வேரை விட ரொம்ப சிறப்பா இருக்குன்னு. அது அந்த சாப்ட்வேர் ஸ்ரீஹரி மாணவருக்கு மட்டுமானா கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கு. நீ யாரு வேணாலும் அந்த சாப்ட்வேரை வாங்கி கொள்ளலாம் அப்படின்றது நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக விளங்கி இருக்கிறது. இந்த சாப்ட்வேர் மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கிறார்கள். படிக்காத மாணவர்கள், ஸ்ரீஹரில படிக்காதவர் கூட வேற இடத்துல ஜோதிட பலன் பார்த்துக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட கேட்டு வாங்கிக்கிறாங்க. அது ஐயா எங்களுக்கு அந்த சாப்ட்வேர் கொடுங்க, படிக்கல ஸ்ரீஹரி மாணவர் இல்ல, பரவாயில்ல எனக்கு சாப்ட்வேர் அது கொடுங்க, நான் பலன் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்ட்டு அவங்களும் அந்த சாப்ட்வேரை கேட்டு இதுவரை வாங்கிட்டு பயன்பெற்று வர்றாங்க அப்படின்றத நாம இங்க தெரிவிச்சுக்கணும். அதுக்கடுத்து ஃபேஸ்புக், இந்த இணையவெளியில பாத்தீங்கன்னு சொன்னா ஃபேஸ்புக் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம்ன்றது ஒரு ஃபேஸ்புக்ல போய் அதுல நிறுவனம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க அதுல போனாலும் நிறுவனம் பத்தின அத்தனை விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நிறுவனம் வந்து யூடியூப் சேனலும் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு. அந்த யூடியூப் சேனல்ல இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 337 வீடியோக்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம். மாணவர்கள் உரையாற்றினது, அதாவது வித்யாவிதிகள் உரையாற்றினது, ஜோதிட தகவல்கள், நிறுவனரைய பாடம் நடத்தினது. நிறுவனரைய பாடம் நடத்தலாம், அதெல்லாம் காலங்காலமா பொக்கிஷம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். பலன் காணும் முறைகள் மிக முக்கியமா நான் கவனிச்சது அந்த இடத்துல, அந்த ஜோதிட பலன் மாறுபடுவதற்கான காரணம் என்னன்னு ஒரு தலைப்புல கொடுத்திருப்பாரு. மிக அற்புதமா கொடுத்திருந்தாரு. ஏன் பலன், இப்ப நம்ம தெளிவா இருக்கிறோம், ஜோதிடம் படிச்சு ரொம்ப தெளிவா இருக்கிறோம், இருந்தாலும் பலன் சொல்றது மாறுபடுதே, வித்தியாசம். நான் சொல்ற பலன் அவங்க இல்லைன்னு சொல்றாங்களே, இல்ல எனக்கு அப்படிலாம் நடக்கலன்னு சொல்றாங்களே, என்ன காரணம் அப்படின்ற குழப்பம் நிறைய ஜோதிடம் மத்தியில் இருக்குது. அதுக்கு தெளிவு காணும் விதத்துல அந்த பலன் மாறுபடுவதற்கான காரணம்ன்ற ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த வீடியோ போகும். அற்புதமாக சிறப்பா எந்த காலத்துக்கு கேட்டாலும் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த காலத்துல அந்த வீடியோ போய் கேட்டீங்கன்னா அதுல என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரண ஜாதகம் ஐயா நிறுவனம் எடுத்தனே கொடுத்திருப்பாரு. இந்த ஜாதகருக்கு கிட்டத்தட்ட 45 வயசு ஆயிருச்சு, 48 வயசு ஆயிருச்சு, இன்னும் திருமணம் ஆகல. ஏன் ஆகலன்றது இது வரைக்கும் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எல்லா விதமான எல்லா கிரக அமைப்பெல்லாம் சூப்பரா இருக்கு, ஆனா திருமணம் ஆகல. அது ஏன்றத கேட்டு அது பின்னாடி அந்த வீடியோ முழுவதும் போகும். ரைட்டா? இதுல என்ன கூடுதல் சிறப்பு அப்படின்னா, அவர் அந்த கொடுக்கப்பட்ட 1977 24ஆம் தேதி 1977 4வது மாசம் ஏப்ரல் மாசம், சரிங்களா, அந்த இந்த டேட்ல தான் கொடுத்திருந்தாரு. டைம் கொடுத்திருந்தாரு. இதுல ஏன் குறிப்பிட்ட இந்த விஷயத்த நான் ஜாதகத்தை பற்றி சொல்றேங்கன்னா, அடியனுடைய டேட்டு அது ஒரு 6 நாளைக்கு முன்னாடி தான். அடியனுடைய டேட்டும் பார்த்தேன், டேட்டா பெருத்து அது ஒரு 6 நாளைக்கு முன்னாடி தான் அந்த டேட்டா பெருத்து வருது. ஆனா இந்த அது திருமணமே ஆகாத நிலைன்ற ஒரு ஜாதகத்தை குறிப்பிடுறாரு. 6 நாளைக்கு முன்னாடி தான் அடியனுடைய ஜாதகம் இருக்கு. அடியன் எல்லார வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா கொண்டு போய்க்கிருக்கிறான். அப்ப அதுக்கு எதுக்கு அந்த முரண்பாடு, நிறைய முரண்பாடு ஏன் வந்துச்சு, வர்றதுக்கான காரணம் என்னன்றத விளக்கம் தான் அந்த வீடியோட முழு விவரமா இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்களை திருமண பொருத்தத்துக்கு ஒரு 10-15 வீடியோ கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு திருமண பொருத்துக்கும் அவ்வளவு டீட்டெயிலா கொடுத்திருக்கிறாரு. அந்த திருமண பொருத்தத்துல இன்னும் கூடுதலா விஷயம் சொல்லணும்னு சொன்னா, நிறுவனம் பட்டமளிப்பு நடத்துறப்போ இந்த திருமண பொருத்த அந்த வீடியோ எல்லாம் கிளாஸ் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு புத்தகம் வெளியிட்டாரு. புத்தகம் வெளியிட்டு அந்த பட்டமளிப்புலதான் அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்றாரு. பரபரப்பா போய்க்கிருக்கு. அந்த பட்டமளிப்பு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பரபரப்பா பிரிண்டிங் எல்லாம் கொடுத்து அடிச்சிட்டு ஒரே நாள்ல 1600 புக் வந்துச்சு. மிகப்பெரிய சாதனை. ஒரே நாள் தான். அன்னைக்கு காலையில பட்டமளிப்புல ஒரு காலை 8 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 5 மணிக்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துல ஒரு 1600 புக் அன்னைக்கு சேல்ஸ் ஆச்சு. புக் கிடைக்கல அன்னைக்கு, டோட்டலா தீர்ந்து போச்சு. ஆர்டர் கொடுத்துட்டாங்க. திரும்ப மாணவர்கள் ஐயா எனக்கு வேணும் ஆர்டர் கொடுத்து திரும்ப ஒரு ரீபிரிண்டிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு 10-20 நாள் 1 மாசம் டைம் கேட்டு அந்த மாதிரி எல்லாம் சாதனையை நிறுவனம் நிகழ்த்தி வந்திருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு புக்கை வந்து அப்ப திருமண பொருத்த அந்த புத்தகத்தை வெளியீட்டு விழாவில நிகழ்த்தி அப்படின்றத அதெல்லாம் காலகாலமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நிறுவனம் நடத்தி இந்த சாதனைகள்ல ஒரு மைல்கல்லு, மிகப்பெரிய ஒரு மைல்கல்லு. அப்ப யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் இந்த மாதிரி 337 340 350 வீடியோக்கள் அதுல பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அதுல மிக்க பயனுள்ள ஐயா நிறுவன நம்ம அடியனுடைய குருநாதர் தமிழனையரோட நாடி ஜோதிடம்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு 5 வீடியோ இருக்கு, பகுதி 1 பகுதி 2 5 வீடியோ இருக்கு, அற்புதமா இருக்கு. நாடி ஜோரத்தை படி புட்டு புட்டு வச்சிருப்பாரு. அப்படி காரகத்துவத்திலேயே அந்த பலன்களை பார்த்தேன்னா
ஒரு பேனாவை எடுத்து இந்த பேனாவுக்குள்ள நீங்க 9 கரங்களை அடக்க முடியுமா அப்படின்னு இருப்பாரு. கேட்கவே கேட்கவே பிரமிப்பா இருக்கும். அழகா சொல்லுவார், 9 கிலோ அந்த ஒரு பேனாக்குள்ள 9 காரகத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டுவார். அப்படி நாடி ஜோடத்தை ரொம்ப தெளிவா ஐயா குருநாதர் ஐயா தன்மன் ஐயா அழகா அழகா வெளிப்படுத்தியிருப்பாரு. அப்பேற்பட்ட வீடியோக்கள் நம்ம யூடியூப் சேனல்லையும் இருக்கு. இந்த யூடியூப் சேனல்ல நான் இன்னொரு விஷயம் கூர்ந்து கவனிச்சது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், யூடியூப் சேனல்ல அதிகப்படியாக பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவுக்கு மட்டும்தான் விளம்பரம் வரும். எல்லா ஒரு வீடியோவுக்கெல்லாம் வந்து விளம்பரம் வராது. ஏதோ ஒரு நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க, அந்த வீடியோல போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதிக அதிகமான வியூ பண்ணிருக்கிறாங்க, அதிகமான ஒரு வாடிக்கையாளர் இருந்து வியூ பண்ணிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஸ்ரீகரியோட யூடியூப் சேனல்ல 10,000 15,000க்கு மேல சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. நம்ம மாணவர்களும் அதெல்லாம் பண்ணணும், இன்னும் பண்ணிட்டே இருக்கணும், இருக்க மாணவர்களும் பண்ணணும். அந்த வீடியோல எப்படி நான் பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பாக்குறப்போ நல்லா அதிகமாக வியூ பண்ணக்கூடிய வீடியோக்கு மட்டும்தான் விளம்பரம் வரும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலத்துல நம்ம நிறுவனத்தினுடைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து விளம்பரங்கள் உள்ள வருது. நிறைய விளம்பரம் வராங்கன்னா அந்த வீடியோ நிறைய பேர் பாக்குறாங்கன்னு அர்த்தம். நம்ம அந்த விளம்பரம் வரும் போதே புரிஞ்சுக்கிறோம், ஓகே அப்ப இந்த வீடியோவுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பொதுமக்கள் இந்த வீடியோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நான் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு விளம்பரம் கொடுக்க முடியும். எந்த சாதாரண ப்ராடக்ட் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு தரமான ப்ராடக்ட் தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அப்ப நம்ம ஸ்ரீஹரி வித்தியாலயத்தினுடைய வீடியோக்களும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னா இது வந்து உலகத்தரம் வாய்ந்ததாக போய்கொண்டு இருக்கிறன்றதையும் நாங்க கூர்ந்து கவனிச்சேன். அதையும் நாங்க வெளிப்படுத்த வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. அதுக்கடுத்து நம்ம ஸ்ரீஹரி மொபைல் இணையதளம் இருக்கு இல்லைங்களா, www.srihari.astro.in.com அப்படின்றது ஒரு இணையதளம் இருக்கும். அதுக்குள்ள உள்ள போனீங்கன்னு சொன்னா ஸ்ரீஹரியுடைய ஃபுல் டீடைல்ஸ் அதுல எல்லாமே இருக்கிறாங்க. அங்க 60 வித்தியார்த்திகளுடைய டீட்டெயில் அதுல இருக்கு. எந்த மையம் ஃபோன் நம்பர் முதற்கொண்டு அதுல இருக்கும். நிறுவனத்துடைய புகைப்படங்கள் இருக்கும். நிறுவனம் சம்பந்தப்பட்ட பாடப்புத்தட்ட விட்டங்கள் இருக்கும். அதுல வந்து அந்த விளக்க உரை படிவமே தனியாக உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாவே இருக்குது. அதுல உள்ள போட்டீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலாக உள்ள டவுன்லோட் பண்ணி நிறுவனத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் நீங்க பாத்துக்கலாம். எப்ப ஆரம்பிச்சு எப்ப தோணுச்சு, எத்தனை வித்யாபதில இருக்கிறாங்க, போட்டோ கூட அதுல இருக்கும். நிறுவனத்தினுடைய நிர்வாக குழுல இருக்கிறது எத்தனை பேர், செயற்குழு உறுப்பினர் எத்தனை பேர், பொதுக்குழு உறுப்பினர் எத்தனை பேர் அப்படின்ற டீட்டெயில் அதுல இருக்கும். பயிற்சி கையில் உள்ள இருக்கும். எல்லா டீட்டெயிலும் அதுல டவுன்லோட் பண்ற வசதி எல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா ஜாதகம் நோட்டும் நம்ம நிறுவனத்துல கொடுக்குறாங்க. ஜாதகம் நோட்லாம் எழுதி கொடுக்கணும். பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் எல்லாம் பலன் எழுதி கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு நிறுவனம் குறைந்த செலவுல, மிக மிக குறைந்த செலவுல சூப்பரா அழகா பிரிண்ட் பண்ணி அப்படியே நீங்க அதெல்லாம் உட்காந்து முன்னாடிலாம் கதை வசனம் எழுத தேவையில்லை. அப்படி கேட்கிற கேள்விக்கு எஸ் ஆர்ன்ற மாதிரி கட்டம் போட்டு அழகா ஒவ்வொரு இடத்துலையும் பிரிண்ட் பண்ணி ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டு வந்து மிக குறைந்த செலவிலே கிடைக்குது. பட்டமளிப்புல வரும்போது நிறைய மாணவர்கள் அதுல வந்து கிட்டத்தட்ட எனக்கு 50 வேணும் 100 வேணும் அப்படின்றதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. ஸோ அந்த நோட்டும் நம்ம நிறுவனத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயமா நம்ம கருதலாம். இவ்வளவு விஷயங்களை நம்ம நடத்திட்டு வர இந்த இடம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, இதுக்கெல்லாம் ஆணிவேராக இருக்கக்கூடியது நமது நிறுவனர் ஐயா அப்படின்னா அது ஒரு வார்த்தையில சொல்லிடவே முடியாது. அவருடைய உழைப்பு, அது நம்ம நிறுவனத்துல அலுவலர்கள் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, மொத்தமே 4 பேர் தான். நம்ம நினைக்கலாம் ஸ்ரீஹரி வித்தியாலயம் ஒரு மிகப்பெரிய ஒரு 90 மையம் வச்சு நடத்துறாங்க, அப்ப எவ்வளவு பெரிய ஆபீஸா இருக்கும், அந்த ஆபீஸுக்குள்ள எத்தனை பேர் வேலை செய்வாங்களோ அப்படின்னு நினைக்கலாம். கிடையவே கிடையாது. 4 பேர் தான். அந்த 4 பேர்த்துக்குள்ள ஒரு நிறுவனர் ஐயா இருக்கிறாரு, அவரோட சேர்த்து நிறுவனர் ஐயா இருக்காரு. அந்த 4 பேரையும் வச்சு அப்படியே சொல்லுவாங்களே பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 4 பேருமே அவருடைய பெருமையில எவ்வளவு சொன்னாலும் தடுக்காது. அந்த 4 பேரும் பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய எள்ளுன்னா எல்லையா வந்து நிக்கணும்னு சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்களா, எள்ளுன்னு சொன்னா எல்லையா வந்து நிக்கணுவாங்க இல்லையா, எல்லை போட்டா எண்ணெய் வந்து நிக்கும் அப்படின்வாங்களா, அது மாதிரி ஐயா நினைப்பாரு, அங்க செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஒரு செய்கை காட்டுவார், அந்த செய்கை காட்டுல அங்க செயல் நடந்துகிட்டே இருக்கும். உண்மையிலே அதெல்லாம் ஐயா ஐயா நீங்க கவனிச்சிருக்கீங்க. இங்க அவர் ஒரு செய்யணும்னு சொன்னா கூப்பிட்டு அவர் டீட்டெயில் சொல்லணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருக்கிறாங்க உள்ள இருக்க அந்த அலுவலர்கள், அந்த அளவுக்கு தெளிவான முறையில பிரில்லியண்டா இருக்கிறாங்க. அப்ப ஐயாவுடைய அந்த ஒவ்வொரு அசைவையும் அவங்க கணிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு அசைவையும் அவங்க கணிச்சு வச்சா மட்டும்தான் அவர் அந்த ஒரு செய்கையை வந்து அப்படி கையாட்டுறாரு, ஒண்ணு செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த செய்கையை வச்சு அவங்க அது செய்ய முடியுது அப்படின்னு சொன்னா அந்த அசைவை வந்து அவ்வளவு தெளிவா
அந்த அலுவலர்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, செயல்பட்டு வர்றாங்க. இந்த நிறுவனுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்களிப்பு அபரிதமானது. நம்மளாம் வெளியே பொதுமக்களோட தொடர்போட இருக்கிறோம் வித்யாபதிகள்லாம். ஆனா அந்த அலுவலர்கள் அலுவலகத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனா அவருடைய பணி மிக அபரிதமான பணி அப்படின்னா அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பணி அவருடைய பணி. அதுக்கடுத்து நம்மளுடைய சமீப காலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மிகப்பெரிய ஒரு வரமாக வந்திருக்குது. நிறுவனம் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டர் எல்லாம் ஒட்டி நிறைய அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நம்ம நிறுவனம் மிக சிறப்பாக பணியாற்றி வருது. உலகமெங்கும் நம்மளுடைய நிறுவனத்தினுடைய பேர் உலகமெங்கும் சீராக பரவிட்டு வருது. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் போக போறது கிடையாது. உலகம் எல்லாம் அந்த விளம்பரங்கள் போய்க்கிருக்கு. நிறுவனத்தினுடைய செயல்பாடுல கவனிச்சுக்கிட்டே வராங்க. வெளிநாட்டுல தான் தொடர்பு கொண்டு நிறுவனத்துக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு வராங்க. இப்படிலாம் நம்ம நிறுவனம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த அலுவலகத்தில் வேலைக்கூடிய 4 மண்டலமாக பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மண்டலமாக பிரித்து கொடுத்து அவங்க அந்த முழுவதுமாக அந்த ஒரு மண்டலத்தினுடைய முழு கண்ட்ரோலும் அந்த ஒரு அலுவலக பணியாளர்கள் கொடுத்து ரொம்ப சிறப்பா அலுவலக பணியாளர் செஞ்சுட்டு வராங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அவருடைய பங்களிப்பு மிக சிறப்பா இருக்குது. இப்படிலாம் போய்க்கு இருக்கிறதுல நிறுவனர் ஐயா இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் செஞ்சுட்டு வராரு. இந்த பட்டமளிப்பு விழா முடிஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை 60 வித்யாவதிகளை அழைத்து சுற்றுலா பயணமும் அழைத்து செல்றாரு. இந்த விஷயத்தையும் கண்டிப்பா குறிப்பிட்டு தான் ஆகணும். இலவசமாக நிறுவனத்துடைய பொருட்செலவுல சுற்றுலாவும் அழைத்து செல்றாரு. மாணவ கிட்டத்தட்ட 2 வருது. ஏன்னா இருக்க வித்யாபதிகள் ஒரு ஒற்றுமையை நிகழ வேண்டும். அவங்க யார இங்க ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பரவி இருக்கிறாங்க. வித்யாபதிகள் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறாங்க. அவங்களை ஒன்றிணைச்சு ஒருவர் நட்புணர்வோட பேசிக் கொள்வதற்கும் பழகுவதற்கும் ஒரு நல்ல நிலை ஏற்படுவதற்காக அது ஒரு நல்ல சூழல் ஏற்படணும் இல்லையா? அந்த நல்ல சூழல் ஏற்படுவதற்காக சுற்றுலா பயணமும் அழைத்து செல்றாரு. சுற்றுலா அழைத்து சென்று அவங்களுக்கு இங்க இருந்து போயிட்டு திரும்புற வரைக்கும் அனைத்து செலவுகளையும் நிறுவனமே ஏற்றி அந்த பணியும் மிக சிறப்பாக செஞ்சுட்டு வருதுன்றதையும் நம்ம கண்டிப்பா குறிப்பிட்டே ஆகணும். அதுக்கடுத்து பாட புத்தகம். இந்த பாட புத்தகத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பாட புத்தகத்தை ஒரு நிறுவனம் ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், நம்ம பாக்குறோம் பிரைவேட் ஸ்கூல்ல மற்றவர்கள் பாக்குறோம், ஒரு பாட புத்தகத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்க தயாரிப்பாங்க. திரும்பவும் அப்டேட் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கண்டிப்பா எடுத்துக்கிடுவாங்க. 2 4 வருஷம் 5 வருஷமாவது எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா மறுபடியும் ஒரு அச்சு பிழையோ மற்ற புதுசா ஒரு விஷயத்தை சேர்க்கணும்னு சொன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அங்க பிரிண்டிங்ல கொடுக்கணும், அதை படிக்கணும், அந்த பிரிண்டிங் சார்ஜ் கூடுதலா கேட்பாங்க. ஏன்னா நீங்க 10 புத்தகம் நம்ம தெரியும் உங்களுக்கு போஸ்டர்ல அடிக்க போனோம்னா 100 போஸ்டர் அடிச்சாலும் அதே செலவு தான், 1000 போஸ்டர்ல அதே செலவு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாட புத்தகத்தோடைய செலவு பார்த்தீங்கன்னு சொன்னா அதை அப்டேட் பண்ணி மறுபடியும் அந்த பிரிண்டிங் சார்ஜ்னு தனியா வாங்குவாங்க. அப்ப அந்த மாதிரிலாம் செலவு இருக்குன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அந்த அப்டேட் விஷயங்களை 4 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் கிடையாது, 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் நிறுவனமே இல்ல, பொதுவாக வெளி இடத்துல நடத்தக்கூடியது. அரசே மாணவர்களுக்கு அப்டேட் பண்றாங்கன்னா அவ்வளவு உடனுடன் பண்ண மாட்டாங்க, வருஷம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்டே நடத்தலாம் கூட வருஷம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம் 5 வருஷம் எடுத்துக்கிடுவாங்க. ஆனா நம்ம நிறுவனத்துல பாத்தீங்கன்னா பேட்சுக்கு பேட்ச் 6 மாதத்துக்கு ஒரு பேட்ச் 6 மாதத்துக்கு ஒரு பேட்ச் நடக்கும் சொல்ல, ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு பேட்ச் பாட புத்தகத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உண்மையிலேயே அந்த பிரிண்டிங்ல இருக்கவங்களா என்ன நினைச்சாங்கன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா என்னோட யூகத்தின் அடிப்படை சொல்றேன், உண்மையிலே உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எந்த நேரம் இப்படி மாத்திக்கிட்டே இருக்கிறீங்களா, எத்தனை பிரிண்ட் தான் நாங்க தயார் பண்றது, அவங்களுக்கு பணமா தான் போகுது. ஆனா ஒரு பணியை திரும்ப 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 போய் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா புது புது விஷயங்களை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதை பெண்டிங் வச்சிடக்கூடாது, அப்புறம் செய்வோம் நாளைக்கு செய்வோம் பெண்டிங் வச்சிடக்கூடாதுன்றது நிறுவனர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அதனால இந்த 10 9 நிலை பாடப்புத்தகம் இருக்கு இல்லையா, அடிப்படை பாடப்புத்தகமா இருக்கட்டும். நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு 4 நாளைக்கு போன வாரத்துல ஒரு நண்பரை போய் பார்த்தேன். அவர் ஒரு 6 7 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச பாடப்புத்தகம் என்கிட்ட இருக்குங்க, என்கிட்ட சும்மாதான் இருக்குது, வேணும்னா எடுத்து போய் இப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஐயா நீங்க படிச்ச காலம் வேற, அப்ப இருந்த புத்தகம் வேற, இப்ப இருக்க புத்தகம் வேற.
அது 6 மாதத்துக்கு ஒரு புத்தகம் அப்டேட் பண்ணிட்டே போய் இருக்கிற போது நீ 7 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதை இப்ப கொண்டு போய் கொடுத்தா அது சரி வராதுங்க. அது நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டுக்கிட்டே வருது. காலத்துக்கு ஏற்றவாறு நிறுவனம் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்ம உணரணும். அப்படியே இல்லை, அதே நிலையில இல்ல, மாறிக்கிட்டே இருக்குது. அப்படியே அப்டேட் பண்ண, அந்த அப்டேட் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்டிங் ஆகும் தெரியுமா, எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அந்த அட்டைய அந்த வடிவமைக்கிறது நிறுவனரையே அந்த வேலையை நானே அந்த பணியை செஞ்சேன்றதுல ரொம்ப பெருமையா சொல்லுவாரு. ஏன்னா இப்ப நான் அந்த அடிக்கடி ஃபிளக்ஸ் ரெடி பண்ணி போடுவேன் நம்ம இதுல சிவசம பரமச ஆலயத்துல. அந்த பிளக்ஸ் ரெடி பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு கால நேரம் எடுத்துக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த ஒரு பிளக்ஸ் ரெடி பண்றதுக்கே இவ்வளவு கால நேரம் எடுத்துக்கிறது. நம்ம அந்த அந்த வண்ண வடிவமான அந்த அட்டையை உருவாக்குறதுக்கு நிறுவனரே கம்ப்யூட்டர்ல வந்து எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவாரு, எவ்வளவு காலம் எடுத்துருக்கு, எவ்வளவு காலம் எடுத்துக்கிறோம் அதுக்கு. அப்ப அந்த உழைப்ப வந்து அது சரி அந்த காலம் எடுக்குது. அது ஒரு 4 சொல்லுவாரு, நான் 2 வருஷம் இனிமேல் அப்டேட்டே கிடையாது, 4 வருஷத்துக்கு கிடையாது, 5 வருஷத்துக்கு கிடையாது. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு தெரியும் அப்டேட் நடக்கும். கண் கூட நடத்திட்டே வர்றேன். சளைக்காமல், இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், சளைக்காமல் அதனால் ஏற்படும் பொருள் செலவை பெரிதும் அத கவலைப்படாம, எதை பத்தியும் கவலைப்படாம, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, தரமான கல்வியை நம்ம படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தமிழ் தேசத்திற்கு கொடுக்க வேண்டும், உயர்ந்த எண்ணம். அந்த உயர்ந்த எண்ணம் ஒரு மட்டும்தான் அவருடைய டார்கெட். இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா, நம்ம இந்த பாட புத்தகத்தை இதே நம்ம ஒரு யூனிவர்சிட்டி, அரசு நடத்துகிற ஒரு யூனிவர்சிட்டி பாட புத்தகத்தெல்லாம் கேட்டதாக எனக்கு தகவல் கிடைச்சது. அந்த அளவுக்கு உண்மையே தெரியாது. நிறுவனம் அதுக்கு ஒத்துக்கலைன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களாம். தர முடியாது, ஏன்னா அவ்வளவு உயர்தரமான ஒரு பாட புத்தகமா இருக்குது, எங்களுக்கு கொடுங்க, நாங்க வந்து அதை எடுத்து நடத்துறோம், நீங்க வந்து அதுல பார்ட்னருங்க அப்படி ஏதோ நிறைய சொல்றாங்க. ஆனா எதுவுமே, ஏன்னா நம்ம நிறுவனம் இது வியாபார நோக்கத்திற்காக நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அல்ல. இது வியாபாரத்திற்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பிரிகேஜ் மட்டும் நடத்துற ஒரு மிடில் ஸ்கூல் கூட இன்னைக்கு கோடிக்கணக்கா வச்சு கோடி கோடியா வாழ்ந்துக்கு இருக்கிறாங்க. நிறுவனரையும் அதை விரும்ப இந்த நிறுவனம் வேற மாதிரி போயிருக்கு. இன்னைக்கு 18 வருடம் முடிஞ்சு 19வது வருடத்துல வெற்றிகரமாக நிலைநாட்டு கொண்டிருக்குன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பிராண்டோட இன்னைக்கு தமிழகத்துல இந்தியாவில அசைக்க முடியாத ஒரு ஜோதிட துறையில ஒரு அசைக்க முடியாத ஒரு நிறுவனம்னா ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம். படத்துல சொன்ன மாதிரி பேரை கட்டா அதிருதுன்ற மாதிரி பேரு ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம், பேரை கட்டா அதிரும். எதிர்காலத்துல தவிர்க்க முடியாத ஜோதிட துறையில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனம் சொன்னா அது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயமா நிக்க போகுது, நின்றுக்கு இருக்கு. 18 வருஷம் நிக்கிறேன், அது உண்மை, உழைப்பு, சத்தியம். அதுல நம்மளுடைய தாரக மந்திரமே உங்களுக்கு தெரியும். ஸ்ரீஹரி ஜோதிட தாரக மந்திரமே தர்மத்தின் வழியில் செல்வோம், தர்மத்தின் வழியில் செல்வோம். வேற எதையும் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் இதனால அவர் நிறைய எத்தனை அவருக்காக அவருடைய உழைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் சொல்லிட்டே இருக்கலாம். நிறுவனருடைய உழைப்பு எத்தனை நாள் தம் குடும்பத்தினருடைய அவருடைய சந்தோஷத்தை இழந்து, குழந்தைகளுடைய அவருடைய அந்த குழந்தைகளோட சந்தோஷம் இருக்க முடியாம, பேச முடியாம, பேசணும்னு மனசுக்குள்ள ஆசை இருக்குது. ஆனா அதை விட இந்த ஜோதிட வந்து முன்னாடி வந்து நிக்குது. இப்ப நீ சொல்லுவாரு, தண்டனை அடிக்கிற எனக்கு சொல்லி கொடுப்பாருங்க குருநாதர், இந்த இடத்துல வந்து பணம் முக்கியமா நான் முக்கியமா, எதை நீ தேர்ந்தெடுக்கிற இறைவன் அதைத்தான் உனக்கு கொடுப்பாரு, அதன் மூலம் உனக்கு நன்மை தீமை விளையும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி நிறுவனரைய முன்னாடி வந்த இடத்துல பக்கத்துல குடும்பம் நிக்குது, இங்க பக்கத்துல ஜோதிட ஆபீஸ் நிக்குது. இது எதை தேர்ந்தெடுக்கணும், ஆபீஸ் தான் முதல் தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த வேலையை முடிச்சுட்டு நான் அங்க வரேன் அப்படிங்கிறாரு. எத்தனை நாள் தூக்கம், இரவு பொழுது, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூக்கம் தான். தொடர்ச்சியாக இடைவெளி எல்லாம் உழைப்பு, அப்படி உழைப்பு அவ்வளவு உழைப்பு. நம்ம மம்பட்டி எடுத்து கடப்பரை எடுத்து குத்தி தோண்டினா மட்டும் உழைப்புக்கு, வேர்வை சிந்தனா உழைப்பு கிடையாது. இரவு பகலும் அயராய்து உழைத்து கொண்டே இருக்கிறார். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு பாட புத்தகத்தையும் மெருகேற்றிட்டே வர்றாரு. இன்னைக்கு இதை அப்டேட் பண்ணணும், இன்னைக்கு அதை அப்டேட் பண்ணணும். சமீபத்துல கூட முதுநிலை பயிற்சிக்கு இடம் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வெளிப்படுத்தினார். இப்ப சமீபத்தில் நடத்திட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் உடனடியாக அதுல நான் முதுநிலை பாடத்துல கொண்டு போய் சேர்க்க போறேன், அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் சொன்னாரு. அப்ப அதுக்கான எவ்வளவு காஸ்டிங் ஆகும் தெரியுமா, எவ்வளவு ரிஸ்க், உட்கார்ந்து எவ்வளவு பணி, அதை முழுவதுமாக வடிவமைத்து கொண்டு வந்து நம்மளுக்கு அப்படியே பலாப்பழத்தை உரிச்சு கையில கொடுக்குற மாதிரி, அது எவ்வளவு கஷ்டத்தை. அந்த பணிய கொஞ்சம் கூட மனம் தளராம திரும்ப திரும்ப அந்த வேலையை செய்யறமே, இந்த வேலையை அது ஒரு விஷயம் தானே. சந்திரன் நாடின்ற ஒரு விஷயத்த இப்ப சமீபத்துலதான் உள்ள ஆட் பண்ணாரு.
ஏன் அவர் நினைச்சிருந்தா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அதை அப்டேட் பண்றப்போ மொத்தம் இதை சேர்த்துக்கலாம், சேர்த்து வைக்கலாம் நினைக்கல. உடனடியாக அதை சேர்த்தாரு. உடனடியாக உடனடியா சேர்த்து அதுக்கு தனியா பிரிண்ட் போட்டு எடுத்து கையில கொடுத்து மாணவர்கள் கொண்டு போய் சேருங்க, பாடப்புத்தகத்துல அந்த பாடத்தை விட்டுட்டு இந்த பாடம் சேருங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அமலுக்கு கொண்டு வந்தாரு. சோ அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு அவருடைய உழைப்பு இரவு பகலும் பாராம அவரு அந்த உழைப்பை வெளிப்படுத்தி மிகப்பெரிய பொருள் செலவு. இந்த பிரிண்டிங் சார்ஜே கிட்டத்தட்ட அவ்வளவு ஏன்னா பாக்குற போதே தெரியுது இது உண்மையிலேயே எவ்வளவு கொடுத்தா எதில் வைக்கான்னு சொல்லி அந்த டீட்டெயிலே எனக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த பாட புத்தகத்தை நம்ம அப்டேட் பண்ணும் போது பிரிண்டிங் சார்ஜ்ல எவ்வளவு காஸ்டிங் ஆகும் அப்படின்ற நம்மளால உணர முடியுது. அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, பணத்தை கொடுத்து போட்டுக்க லட்சக்கணக்கில் போய்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சாப்ட்வேருக்கு அந்த மாதிரிதான் போய்க்கு இருக்குது. இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு அப்ப நிறுவனத்தில இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனையும் வரக்கூடிய எல்லாமே பொருட்செலவுலையும் பொருட்செலவு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அளவுக்கு மீறி போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அந்த ஸ்ரீஹரி நாராயண பெருமானை வேண்டிக் கொண்டு அவருக்கு கிட்டத்தட்ட ஆறு தலைமுறையாக கண்டமனூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துல 6 தலைமுறையாக நாராயண பெருமானுக்கு கைங்கரியம் செஞ்சுட்டு வர்றாரு. அதனுடைய புண்ணிய காரியம் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களை ஒன்றிணைச்சு பலருடைய வாழ்க்கையிலையும் ஜோதி ஒளியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான்றா அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதான் நிதர்சனமான உண்மை, வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு நேருடைய வாழ்க்கையிலேயே இந்த ஜோதி ஒளியை ஏற்றி வச்சு சிறப்பாக அவருடைய வாழ்க்கை பயணம் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஐயா மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தற்போது கலியுக ராமானுஜன் சொல்லுவோம். ராமானுஜரை பத்தி பேசினா இன்னைக்கு ஐயா பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த கலியுக ராமானுஜர் எப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாரோ, அந்த வைணவ சமயத்துல எப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாரோ, அதே மாதிரி நமது நிறுவனர் ஐயாவும் ஜோதிட துறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. அப்பேற்பட்ட உழைப்புகளை வெளிப்படுத்தி பொருள் செலவை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி புத்தகத்தை அப்டேட் பண்ணி சாப்ட்வேர் அப்டேட் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் நடக்கக்கூடிய ஒரு நொடியும் ஜோதிடம் 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 தான். அவர் தூங்கி இருக்கும் போது அதான் நான் ஆரம்பத்துல நான் சொன்னது, நம்மளுக்கெல்லாம் நம்மளாம் 8 மணி நேரம் உழைக்கிறேன்னா அவர் 24 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்கிறாரு. உடல் உழைப்பு இல்ல, மூளை உழைப்பு. அப்படி தூங்கி இருக்கிற போது அவையே யோசிக்கிட்டே இருப்பாரு. தூங்கி இருக்கிற போது இதை எப்படி பண்ணலாமா, அதை அப்படி பண்ணலாமா, அதை செய்யலாம். எத்தனை எதிர்பார்ப்புகள், எத்தனை ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாரு நிறுவனரிய, எத்தனை ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், வார்த்தையால் சொல்ல முடியாத நம்பிக்கை துரோகங்கள். அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட உயிருக்கு உயிராக நம்பிய நபர்களோட நம்பிக்கை துரோகத்தை அவங்க செஞ்சுட்டு போற போது ஒரு வழி இருக்கு இல்லைங்களா, அது உண்மையிலேயே அந்த வழியை தாங்கிறதுக்குன்னு ஒரு சக்தி வேணும். ஏன்னா அந்த வழி என்ன ஏற்படுத்தும், நம்மளுக்குள்ள ஒரு விரக்தியை ஏற்படுத்தும். அந்த விரக்தியை இன்னொரு நபர்கிட்ட கொண்டு போய் காட்டுவான். அப்ப நீ அப்படித்தான் இருப்பியோ, நாளைக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகங்கள் எழும், நீ அப்படித்தான் இருப்ப, நீ நம்பிக்கை இல்லாம போயிருவியோ, நீ எனக்கு துரோகம் பண்ணிருவியோ அப்படின்ற ஒரு அந்த எண்ணங்கள் தோன்றி அந்த அந்த நம்பிக்கை துரோகத்தோட வெளிப்பாடு இன்னொரு நபர் மேல காட்ட தோணும். ஆனா அவர் பண்ண மாட்டாரு, இது வரைக்கும் அவர் பண்ணல. அந்த வழியையும் தாங்கி கொண்டு அது எப்படின்னு சொன்னா நம்ம செவ்வாய் பணியில சொல்லணும்னு சொன்னா கத்தியை வச்சு நெஞ்சில குத்துனா கூட அந்த வழியை தாங்கிட்டு போயிடலாம். அந்த வழியை விட இந்த நம்பிக்கை துரோகம். ஏன்னா அவங்களை முழுசா 100% நம்பி முழுவதுமாக அவங்கள நம்பி எல்லா பணிகளும் அவங்கள்ட்ட கொடுத்தாரு, கூடவே இருந்து செஞ்சாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க இந்த மாதிரி நம்பிக்கை துறை செஞ்சுட்டு போற போத ஜீரணிக்க முடியலன்னு சொல்லுவாங்களே, ஏற்றுக்க முடியாது. அப்படிப்பட்ட நம்பிக்கை துறைகளை இது மட்டும் இல்ல, இது மாதிரி நம்பிக்கை இப்ப சமீபத்துல ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்தது, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம வர்றதுக்கு முன்னாடி நிறைய துரோகங்களை சந்திச்சுக்கிறார். அத்தனையும் கடந்து இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு மனநிலையோட இருந்து அதையும் தாங்கி கொண்டு உண்மையிலேயே நான் சொல்றேன், தனிமையில் இருந்து நிச்சயமா நான் சொல்றேன், அது நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. ஆனா ஏன் உள் மனசுல நான் என்ன சொல்றேன், தனிமையில் இருந்து ஐயா எத்தனையோ முறை கண்ணீர் வடித்திருக்கணும், அதுதான் உண்மை. நிச்சயமாக அப்படிப்பட்ட துரோகங்களை அவர் சந்திச்சுக்கிறார், கஷ்டங்களை சந்திச்சுக்கிறார். குடும்பத்தை எண்ணி இந்த நம்பிக்கை துரோகத்தை எண்ணி கண்ணீர் வடித்திருக்கிறார். அந்த கண்ணீர் வடித்ததெல்லாம் நமக்கு தெரியாது. சொல்லுவாங்கல்ல, முதலை தண்ணீருக்குள்ள கண்ணீர் விட்டா தெரியாது. அந்த மாதிரி ஒரு படத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். ஒரு கதாநாயகன் தன் அழுகுன்னு நினைக்கிறத கொண்டு போய் வெளியில அழுக முடியாம தண்ணி குளத்துக்குள்ள போய் முங்கிட்டு அழுவாரு. ஏன்னா அப்ப அந்த கண்ணீர் தண்ணீர் யாருக்குமே தெரியாது இல்லையா. அது மாதிரி நிறுவனர் எத்தனையோ அந்த இருந்திருக்கலாம், நிச்சயமாக இருந்திருக்கலாம். என் உள் மனசு சொல்லுது.
இருந்திருக்கணும். அதனால அப்படிலாம் கஷ்டத்தை அனுபவிச்சு அது வெளியே நபருக்கு காட்டி கொள்ளாமல் நம்ம மாணவர்களுக்காக இந்த சமுதாயத்திற்காக நாம ஏதோ ஒரு பணியை சிறப்பாக இப்பிறவியை சிறப்பாக கொண்டு செல்லணுன்றதுக்காக கடும் என்ற வார்த்தையை தாண்டி அப்படி ஒரு கடுமையான ஒரு உழைப்பை வெளிப்படுத்தி நேர காலம் போதியாம இங்க இருந்து இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றதுக்கெல்லாம் வந்து இங்க இருந்து அங்க போய் அலைய, அங்க இருந்து சேலத்துல இருந்து மாதிரிக்கு வர சென்னைக்கு போக அந்த டிராவலுடைய பயணம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. இங்க வந்து இருக்க மாட்டேன்றாரு, இங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவ்வளவு பணி தொடர்ச்சி அதோட இருக்கிறாரா, அங்க போயிட்டு இருந்து கிளாஸ் நடத்துறாரு. ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவங்களை எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல. நான் சமீபத்துல இப்ப ஆன்லைன் கிளாஸ் நிறுவனர் நடத்துற அடிப்படை மாணவர் ஆன்லைன் கிளாஸ் பார்த்தேன். மிக சிறப்பா நடத்திட்டு போய்க்கிருக்காரு. அந்த மாணவர்கள்லாம் நம்ம ஏற்கனவே ஆன்லைன் கிளாஸ் மாணவர்கள் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம கேட்டுட்டே இருப்போம், இப்படிலாம் நடத்த வர முடியுமா, பரவாயில்ல, மாணவர்கள் ஆன்லைன் கிளாஸ் மாணவர்கள் இந்த அளவுக்கு இருக்காங்களா, வீரியமா இருக்கிறாங்களா அப்படிலாம் நினைக்க தோணுச்சு. இப்ப சமீப காலத்துல ஒரு 3 மாசமா நம்ம ஆன்லைன் மாணவர்கள் படிக்கிறாங்க, பள்ளிமை மாணவர்கள் படிக்கிறாங்க. அதோட சேர்ந்து நம்ம அதுல இருக்கிறதுனால நம்ம அதை பார்த்துட்டே இருப்போம். அழகா தெளிவா அவங்களுக்கு அந்த போட்டை எடுத்து போட்டு, பஞ்சாங்கத்தை எடுத்து போட்டு, அதை விளக்கத்தை சொல்லி, அந்த பஞ்சாங்கத்தை பயிற்சி கொடுக்க சொல்லி, அவங்கள அனுப்ப சொல்லி, இப்படி ஆன்லைன்ல அதான் ஆன்லைன்ல எத்தனையோ ஆன்லைன்ல பார்த்திருக்கேன். என்கிட்ட படிச்ச மாணவன் நிறைய சொல்லுவாங்க, ஐயா அங்க ஆன்லைன்ல போய் அங்க கிளாஸ் போனேன், இங்க போனேன், அத்தனை ஏமாத்திட்டாங்க, பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்ரீஹரிகுல ஐயா நிறுவன ஐயாட்ட ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்து பாருங்க. படிச்சவளா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையிலேயே எனக்கெல்லாம் அப்படித்தான் தோணுச்சு. நம்மளும் மறுபடியும் ஃபீஸ் கட்டி ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்தலாம்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா ஆன்லைன் கிளாஸ் கொண்டு போய்க்கிறாரு. இப்படித்தான் போகணும் அப்படின்றத அடியெல்லாம் நிறைய விஷயங்கள் இதை பார்த்துட்டு நிறைய விஷயம் கத்துக்கிட்டே வந்து இருக்கிறான். கற்காத விஷயங்கள்லாம் அறியாத விஷயங்கள்லாம் தற்போது நிறைய விஷயங்கள் அறிந்து கொண்டுட்டே வர்றோம் சமீப காலமாக. சோ அந்த மாதிரிலாம் வந்து நிறுவனரையா நம்ம நிறுவனத்தை கொண்டு போயிருக்கிற அவருடைய பயணம், அவருடைய அவருடைய உழைப்பு வந்து மதிக்கத்தக்க மதிப்பே இல்லை. அவர் அவருடைய உழைப்புக்கு மதிப்பே இல்லை. மதிப்பையும் தாண்டி உயர்ந்தது 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். அதுக்கடுத்து உங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அப்படி போய்க்கு இருக்கிற இந்த ஸ்ரீஹரி ஜோதி வித்தியாலயத்தோட இந்த தொடர் பயணத்தை, வெற்றி பயணத்தை இன்னும் 10 வருஷம் 18 வருஷம் நிலைச்சு நிக்குது அப்படின்னு சொன்ன ஸ்ரீஹரி ஜோதி 18 வருஷம் ஒரு இடத்துல ஒரு நிறுவனம் நிலைச்சு நிக்குதுன்னா அது தரமான நிறுவனம் இருந்தா மட்டுமே நிற்க முடியும். அது இந்த கலியுகத்துல இதை கிட்டத்தட்ட இந்த அதுவும் மூடர்கள் நிறைந்த இந்த உலகம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கிற இந்த சமுதாயத்துல என்ன திராவிடர்கள் சொல்லி இந்த திராவிட கூட்டங்கள்ல நிறைந்த இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல 18 வருடங்கள் நீடித்து நிலைத்து நிற்குது அப்படின்னு சொன்னா அது உண்மை, உழைப்பு, சத்தியம், தர்மத்தின் வழி செல்வது மட்டுமே. நிறுவனரையா அவர் கடைபிடித்து இருக்கக்கூடிய வித்யாபதிகளை வழிநடத்தி மாணவர்களையும் வழிநடத்தி சிறப்பாக கொண்டு போயிருக்கிறதுனாலதான் நிலைச்சு நிக்குது. இது 19 வருடங்கள்ல இன்னும் 90 வருடங்கள், ஒரு நூற்றாண்டு கடந்த ஐயா சொல்லியிருக்கிறாரு. பல நூற்றாண்டு கடந்த இந்த நிறுவனம் நிலைத்து நிற்கும்ன்றதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு. அதை அடியேனும் வலியுறுத்தி சொல்கிறேன். பல நூற்றாண்டுகள் ஆனாலும் ஸ்ரீஹரி ஜோதி வித்தியாலயம் நிலைத்து நிற்கும். அதற்கு சான்றாக இங்க திருமண பொருத்தன்ற ஒரு சாப்ட்வேர் இப்பொழுது வருகிற 4ஆம் தேதி பட்டமளிப்பு நிறுவனம் வெளியிட போறார். இதுவரைக்கும் உலகத்தில் இல்லாத ஒரு சாப்ட்வேர், உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா திருமண பொருத்தம்னா 10 பொருத்தம் 11 பொருத்தத்துக்கு 8 பொருத்தம் சரியா இருக்கா, தின பொருத்தம், கன பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், இதைத்தானே இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். மற்ற இது வரைக்கும் பாவக ரீதியா ஆய்வு பண்ணி, கிரக ரீதியா ஆய்வு பண்ணி, நட்சத்திர ரீதியாக ஆய்வு பண்ணி, எத்தனை ஆய்வும் பண்ணி கடைசியில நமக்கு பாவசாமியம்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சு. ஒரு கடத்துல பாவசாமியம்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு அதுக்கு ஆய்வு பண்ணி அதுக்கான ரிசல்ட் கொடுத்து ஸ்ரீஹரி ஜோதி வித்தியாலயம் தற்போது வெளியிட இருக்கும் T20 அப்படின்ற ஜோதிஷ் இந்த திருமண பொருத்த சாப்ட்வேரு, அதுல அந்த சாப்ட்வேர்ல ஒரு தம்பதிகளோட ஜாதகத்தை போட்டு அதுல சிறப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த தம்பதிகளை தரமாக நம்பிக்கையாக இணைத்து வைக்கலாம், ஆணித்தரமாக இணைத்து வைக்கலாம். அவருடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக 100 ஆண்டுகள் செல்லும் என்றத எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சாப்ட்வேரை வர 4ஆம் தேதி நிறுவனம் வெளியிட இருக்குது. மிக பிரம்மாண்டமா இருக்க போது. கண்டிப்பா நம்ம எல்லாம் பார்க்கத்தான் போறோம். இன்னும் நம்மளுடைய ஸ்ரீஹரி ஜோதி வித்தியாலயத்துல பணி 19 ஆண்டுகள் ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னும் இந்த பணி பல 100 ஆண்டுகள் இது கடந்து செல்லும்.
செல்லும் செல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த நமது நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் நிறுவனத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.